எடியூகலாவ குரூப்பால 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தளம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இறுதி கருத்தரங்குகளை நடாத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் உங்களுக்கு இலவசமாக விஞ்ஞான பாடத்துக்கான முதலாவது கருத்தரங்கை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை உங்களுக்கு இலவசமாக ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் உங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக வேண்டி எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்காகவும் எடியூகலாவ டீமுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல வருட காலமாக எடியூகலாவ மாணவர்களுக்கு ஓலெவல் ஏலெவல் ஸ்காலர்ஷிப் இவங்க எல்லாருக்கும் இந்த இலவசமாக இந்த கருத்தரங்குகளை நடாத்தி கொண்டு வராங்க. அவங்க தொடர்ந்தும் இந்த பணியை இந்த சேவையை எமது நாட்டு தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்றைய தினம் நாங்கள் விஞ்ஞான பாடத்திலே ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் சுமார் 1.5 மணித்தியாலங்கள். 7:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு மாதிரி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேப்பரை நாங்கள் லாஸ்டாக 2025க்காக எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால வெளியிடப்பட்ட இந்த வினாத்தாளத்தான் இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில பார்ட் 1 ஒரு 40 கேள்விகள் இருக்குது, பார்ட் 2 இருக்குது. அதுக்குரிய ஆன்சர்ஸும் உங்களோட கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வினாத்தாள இன்றைய தினம் நாங்கள் பார்ட் 1 40 MCQகளை பத்தி தான் அலச போறோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த எழுத்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்மார்ட் போர்டில் இந்த கிளாஸை நடத்துறது சிறப்பாக இருக்குன்ற காரணத்தால ஸ்மார்ட் போர்டுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் அந்த இன்னொரு லேப்புக்கும் நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன். அப்பதான் எனக்கு அந்த கிளாஸ்ல நான் படிப்புகிறது விளங்குதா இல்லையான்றதை எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நான் கேமரா அடுத்த பக்கம் தானே போனை திருப்பி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஜஸ்ட் 1 செகண்ட் ஒன்று தாங்க. ரைட், ஓகே பிள்ளைகள், நான் லேப்பை கனெக்ட் பண்ணி கொண்டேன். இப்போ எனக்கு கொள்ளையிலும் கிளாஸ்ல நடக்கிறது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் தெளிவாக எனக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் பேலன்ஸ் கூட மாதிரி தோணுது. அதையும் முறுக்க நான் உங்களுக்கு செட் பண்ணி கொள்ளலாம்னு பார்க்குறேன். ரைட், அப்போ ஏதும் இஷ்யூஸ்ன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் கிளாஸை தொடங்க போகிறோம் பிள்ளைல. ரைட், இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கினா ஓகே. இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கினால் ஓகே. ரைட், இப்ப முதலாவது கேள்விக்கு நாங்க போவோம். உரிய இழையம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. உரிய இழையம் தொடர்பாக கேட்டிருக்காங்க. இது தரம் 11 பாடத்திட்டத்துல முதலாவது பாடம், முதலாவது அலகு தாவர இழையங்கள் விலங்கு இழையங்கள், அந்த செக்ஷனுக்குள்ளதான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட், தாவர இழையங்கள் 2 வகை. ஒன்று பிரி இழையம், அடுத்தது நிலை இழையம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒன்று பிரி இழையம், அடுத்தது நிலை இழையம்னு படிச்சிருப்பீங்க. இந்த நிலை இழையங்கள் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா, நிலை இழையங்கள் 2 வகை. ஒன்று எளிய நிலை இழையம், அடுத்தது சிக்கலான நிலை இழையம்.
ஒன்று எளிய நிலையிலையும், அடுத்தது சிக்கலான நிலை. இந்த சிக்கலான நிலை இழையங்கள் வந்து 2 வகை அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சிக்கலான நிலை இழையங்கள் 2 வகை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுல ஒன்றுதான் என்ன? கால். ஒன்று கால் இழையம், அடுத்தது உரிய இழையம். இப்படி 2 இழையங்கள் படிச்சிருப்பீங்க. கால், உரிய இழையம் அல்லது உரியம் சொல்ல. இந்த கால் இழையம் என்ன தொழிற்பாட்டாக ஒழுங்கமைந்திருக்கிறதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீரையும் கனியுப்பையும் கடத்துவதற்காக இல்லையா? நீரையும் கனியுப்பையும் கடத்துவதற்காகத்தான் இந்த கால் இழையம் ஒழுங்கமைந்திருக்குதுன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. உரிய இழையத்தின் தொழில் என்னன்னு கேட்டால் உணவு கடத்தல். நாங்க எப்படி லேசா ஞாபகத்தில் வச்சிருப்போம், பாடமாக்கி வச்சிருப்போம். உரியம் உணவு கடத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா? உரியம் உணவு கடத்தல். ஓகே. ஆனா எங்களுக்கு இந்த பேப்பர்ல உணவு கொண்டு செல்லல் அப்படின்ற ஒரு சொல் வந்து தரையில்லை பாருங்க. தந்திருக்கிற மூன்றுமே என்ன தந்திருக்கிறாங்கண்டா, நீரையும் கனியுப்பையும் நீரை கொண்டு செல்லல் அப்படின்னு இந்த நீரோட சம்பந்தப்பட்டுத்தான் இந்த 3 விடைகள் வந்து தந்திருக்காங்க இல்லையா? பாருங்க, முதலாவது விடையை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு 2வது விடைக்கு வாங்க. நீரை கொண்டு செல்லல். 2வது விட நீரையும் குளுக்கோஸையும் கொண்டு செல்லும். 3வது விட நீரையும் கனியுப்புகளையும் கொண்டு செல்லும். நீரையும் கனியுப்பையும் கொண்டு செல்வது கால் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப இது 3ம் நீரோட சம்பந்தப்பட்டு வருது. ஒரே ஒரு விட தான் நீரோட சம்பந்தப்பட இல்லை. அந்த அடிப்படையிலையும் என்ன செய்யலாம் நீங்க, இது சுக்குரோசு கொண்டு செல்ல, அப்ப சுக்குரோசு தான் அந்த உணவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ல கூட நீங்க அந்த விடைக்கு போகலாம். அப்படி இல்லை, நமக்கு தெளிவாக நாங்க அதை விளங்கிக் கொள்றதா இருந்தா, உணவு தாவரத்துல ஒளித்தொகுப்பு மூலம் உருவாக்கப்படுகின்ற அந்த உணவு என்ன வடிவத்துல முதலாவது உருவாகுதுன்னு சொல்லி சொன்னால், அதை நாங்க ஒரு என்ன செய்வோம், எழுதி கொண்டு வருவோம். திரும்ப போர்டு குறுக்க போய் வருவோம். ரைட். இப்ப இந்த தாவரத்துல உருவாகிற உணவை நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த உணவு என்பது தாவரத்துல உருவாகிற இந்த உணவு உற்பத்தி ஆகிற வடிவம். முதலாவது உற்பத்தி ஆகிற வடிவம் என்ன? குளுக்கோஸ் இல்லையா? குளுக்கோஸ் அப்படின்ற வடிவத்துல உணவு உற்பத்தி ஆகும். இலையில தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்ற வடிவம் இலையில தற்காலிகமாக சேமிக்கப்பட்டாலும் சரி, அல்லது சேமிப்பு இடங்களுக்கு, வேர்ல கிழங்கு இந்த மாதிரி தண்டுல இலையில இப்படி சேமிப்பு இடங்களுக்கு அது போயிட்டு சேமிக்கப்பட்டாலும் சரி, சேமிக்கப்படுகின்ற உணவு எதுவா இருக்கும்னா மாப்பொருளாக இருக்கும். சேமிக்கப்படுகின்ற உணவு மாப்பொருளாக இருக்கும். உற்பத்தி ஆகிறது குளுக்கோஸும், சேமிக்கப்படுறது மாப்பொருள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற வடிவம் என்னவா இருக்கும்னால், சுக்குரோசு கரைசலாக இருக்கும். சுக்குரோசுன்ற நிலையில தான் அது கொண்டு செல்லப்படும். இலையில குளுக்கோஸ் உற்பத்தி ஆகினாலும், ஒளித்தொகுப்பு மூலமாக குளுக்கோஸ் உற்பத்தி ஆகினாலும் அது மாப்பொருளாக உடனடியாக அது மாற்றம் அடைஞ்சிடும். குளுக்கோஸ் சேர்ந்து மாப்பொருள் மணிகளாக அது மாறிடும். இப்ப இந்த மாப்பொருள் தண்ணியில கரைக்க இயலாது பாருங்க. மாப்பொருள் தண்ணியில கரையாது. படிச்சிருப்பீங்க, 11ஆம் ஆண்டு கலவைகள் பாடத்துல படிச்சிருப்பீங்க. மாப்பொருள் வந்து நீர்ல கரையாது. எனவே மாப்பொருளாக அந்த மெல்லிய மயிர்த்துளை சைஸ்ல இருக்கிற அந்த உரிய இழையத்தினூடாக இதை கொண்டு போக இயலாது. அப்ப நீர்ல கரையாத ஒரு கூரை கொண்டு போக முடியாது. எனவே நீர்ல கரைச்சி கொண்டு போகணும். அதனாலதான் இந்த மாப்பொருள் மறுபடி சுக்குரோஸாக மாற்றப்படுது. அப்ப இலையில உற்பத்தி செய்யப்படுறது குளுக்கோஸாக. இது மூன்றுமே கார்போஹைட்ரேட் இல்லையா? ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு. ஓகே. அப்ப உற்பத்தி செய்யப்படுறது குளுக்கோஸும், சேமிக்கப்படுறது மாப்பொருள், கொண்டு செல்லப்படுறது சுக்குரோஸ் என்ற வடிவத்துல இந்த உணவு கொண்டு செல்லப்படுது. எனவே எங்களுக்கு தெரியும் உரிய இழையம் அப்படிங்கிறது உணவு கொண்டு செல்லப்படுகின்ற வடிவம் சுக்குரோஸ் என்ற வடிவம். கிளியர் தானே பிள்ளைகள்? முதலாவது கொஸ்டினை நாங்க கிளியர் பண்ணிட்டோம். 2வது கேள்விக்கு போப்போம். குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பு சேர்வை உண்டாக்கும் மூலகம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட். குளோரினோட சேர்ந்து அயன் பிணைப்பை உருவாக்குற மூலகம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரைட். கவனிங்க பிள்ளைகள், நாங்க படிச்சிருப்போம். ரைட், நீங்க கிளியரா படிச்சிருப்பீங்க. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள் வந்து
கொஞ்சம் மூலகங்களை நாங்க உலோகங்கள் சொல்லுவோம். கொஞ்சம்னா பெரும்பாலான மூலகங்கள் இல்லையா, ஒரு 80 மூலகங்கள் போல உலோகம்னு சொல்லுவோம். கொஞ்சம் உலோகங்களை அல்லுலோகம் சொல்லுவோம். இந்த உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடைப்பட்ட இயல்பை காட்டக்கூடியதை நாங்க உலோக போலிகள்னு சொல்லுவோம். அதே நேரம் இன்னும் சில மூலகங்களை சடத்துவ வாயுக்கள் அல்லது விழுமிய வாயுக்கள், 8ஆம் கூட்ட மூலகங்களை நம்ம அப்படி சொல்லுவோம். இந்த நேரத்துல உலோகத்தன்மையான மூலகங்கள் அலோகத்தன்மையான மூலகங்களோட பிணைப்பை ஏற்படுத்துகின்ற போது அந்த பிணைப்பு என்ன பிணைப்பா இருக்குமா இருந்தா அயன் பிணைப்பா இருக்கும். ரைட். உலோகத்தன்மை கூடிய மூலகங்கள் அலோகத்தன்மை கொண்ட மூலகங்களோட பிணைப்புல ஈடுபடும் போது அது பெரும்பாலும் அயன் பிணைப்பாக இருக்கும். ரைட். அலோகத்தன்மையான மூலகங்களோட பிணைப்புல ஈடுபடுகின்ற போது அது பெரும்பாலும் பங்கீட்டு வலு பிணைப்பாக இருக்கும். இதுதான் பொதுவான தியரி. ரைட். எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில நாங்க பார்த்தோம்னா, ஆவர்த்தன அட்டவணை நீங்க கூட்டம் வழியே பாடமாக்கி இருக்கணும் இல்லையா பிள்ளைகள்? கூட்டம் வழி ஆவர்த்தன அட்டவணை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஹைட்ரஜன், லிதியம், சோடியம், பொட்டாசியம், இப்படி கூட்டம் வழியே ஆவர்த்தன அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நிறைய இடங்கள்ல கூட்டம் என்னன்றதுதான் நமக்கு தேவைப்படுறது. ரைட். ஹைட்ரஜன், லிதியம், சோடியம், பொட்டாசியம். 2ஆம் கூட்டம் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம். 3ஆம் கூட்டம் போரன், அலுமினியம். 4ஆம் கூட்டம் கார்பன், சிலிக்கன், நைட்ரஜன், பொஸ்பரஸ், ஆக்சிஜன், கந்தகம், புளோரின், குளோரின், ஹீலியம், நியோன், ஆகன். இதான் எங்கட முதல் 20 மூலகங்களுக்கான ஆவர்த்தன அட்டவணை. இதுல நாங்க பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லதானே, அவர் அங்காலதான் வருவாரு, அவரை விட்டுருங்க, அவரை நமக்கு தேவையில்லை, அவர் ஒரு உலோகம் இல்ல, அல்லுலோகம், அப்ப அவரை விட்டுருங்க. லிதியம், சோடியம், பொட்டாசியம், இது மூன்றும் முதலாம் கூட்ட மூலகங்கள். இவங்களை நாங்க கார உலோகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. 2ஆம் கூட்ட மூலகங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இது மூன்றும் கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் கூட்டத்துல வார போரோன் உலோக போலி, ஆனால் அலுமினியம் உலோகம். அப்ப இவ்வளவும் தான் நாங்க இங்க படிக்கிற உலோக மூலகங்கள். இந்த 2 பேரையும் நாங்க உலோக போலிகள்னு சொல்றோம், அவங்கள விட்டுருவோம். அடுத்தாக்களை பார்த்தோம்னா இவங்க அவ்வளவு பேரும் ஹைட்ரஜனையும் சேர்த்து கொண்டா நம்ம அல்லுலோகம், இவரையும் இங்க கொண்டு வந்தா அல்லுலோகம் சொல்லுவோம். இங்கால இருக்கிறாக்கள் சடத்துவ மூலகங்கள் சொல்லுவோம். இப்ப பொதுவாக நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம் குளோரைட்டுகள். என்னத்தை ஞாபகம் வச்சுக்கொள்வோம்? குளோரைட்டுகள் அப்படிங்கிறத நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம். கவனிங்க பிள்ளைகள், குளோரைட்டுகளை பொறுத்தவரையில முதலாம் கூட்டத்துல லிதியம், சோடியம், பொட்டாசியம், 2ஆம் கூட்டத்துல மெக்னீசியம், கால்சியம், இவ்வளவு பேருடைய குளோரைட்டுகளும் எங்களுக்கு என்ன சேர்வையாக காணப்படுமாம் அப்படின்னா, இந்த பெர்லியத்தை விட்டுருவோம் பிள்ளை. இவர் ஒரு உலோகம் தான், ஆனா இந்த பெர்லியத்தின் குளோரைட் BeCl2 இது ஒரு அயன் பிணைப்பு அல்ல. அந்த உலோக அலோக இயல்பு இருந்தாலும் அதை நம்ம அயன் பிணைப்பா சொல்ற இல்ல. சில இடங்கள்ல அயன் பிணைப்பு படிப்பாங்க, ஆனா அது அயன் பிணைப்பு அல்ல, அது பங்கீட்டு பிணைப்பு. சரிதானே? அதை தவிர நாங்க பார்த்தோம்னா லிதியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இவங்க அவ்வளவு பேருனுடைய, அந்த கருப்பால மார்க் பண்றேன், இந்த இவ்வளவு பேருனுடைய குளோரைட்டுகளும் அயன் சேர்வைகள். பெர்லியத்துடைய குளோரைட்டு BeCl2 அயன் சேர்வை அல்ல, அது ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. சரிதானே பிள்ளைகள்? அது ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. நமக்கு கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பு சேர்வை உண்டாக்கும் மூலகம் யாது? அயன் பிணைப்பு சேர்வையை உண்டாக்குற மூலகம் தான் கேட்டுக்கிறாங்க. இங்காலமான இந்த அலுமினியம், ரைட், அலுமினியம், அது மாதிரி நைட்ரஜன், பொஸ்பரஸ், ரைட், இவங்களோட குளோரைட்டுகள் எல்லாமே பங்கீட்டு வலு சேர்வைகள். இவங்களோட குளோரைட் எல்லாமே பங்கீட்டு வலு சேர்வைகள். உங்களோட புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, AlCl3 ஞாபகம் இருக்கா பிள்ளை உங்களுக்கு? அலுமினியம் குளோரைட் AlCl3, அலுமினியம் குளோரைட். இந்த AlCl3 பங்கீட்டு வழி சேர்வை என்று அதுக்குரிய அட்டகமற்ற நிலைன்னு ஒன்று படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அப்ப இது பங்கீட்டு அலுமினியம் பங்கீட்டு வழி சேர்வை. அது மாதிரி PCl5 படிச்சிருப்பாங்க, PCl5, இது அட்டகம் தாண்டிய நிலை, அப்ப அதுவும் ஒரு பங்கீட்டு வழி சேர்வை. அப்ப இங்கால வாரது எல்லாமே பங்கீட்டு வழி சேர்வைகள், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. நமக்கு இப்ப தேவையான தலையில ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னு கேட்டா,
முதலாம் கூட்டத்துல இந்த 3 பேருடைய குளோரைட்டுகளும் அயன் சேர்வைகள், இரண்டாம் கூட்டத்துல பெரிலியத்தை தவிர மற்ற 2 பேர குளோரைட்டுகளும் அயன் சேர்வைகள். இதோட
சரிங்க சார். சார் உங்களோட மைக் மியூட் ஆகிருக்கு சார். ரைட். சவுண்டு கேக்குது இல்ல அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்ப கிளியரானு பாருங்க போல பாப்போம். சவுண்ட் இப்போ ஓகேயா, கிளியரா கேக்குதா? இப்ப தெளிவா இருக்கா? ரைட். ஓகே, ரைட். இப்ப இந்த மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் உண்டு எது அப்படிங்கறதான் கேள்வி இல்லையா? அதுல முதலாவது பாருங்க, நேரோட்ட நேரோட்ட மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரோட்ட மோட்டர்ல நாங்க நாங்க கரண்ட அவுட்புட்டா எடுக்கிறோமா அல்லது கரண்ட கொடுக்குறோமா இன்புட்டா? அதான் இங்க பார்க்கணும்ல. நேரோட்ட மோட்டர் நம்ம கரண்ட கொடுத்து இயக்கம் கொண்ட விளைவாக எடுக்கிறோம். இயக்கம் கொண்டத்தான் விளைவாக எடுக்கிறோம். எனவே எனவே இந்த விட வராது. இங்க மின்காந்த தூண்டலால மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படலை. ரெண்டாவது பாருங்க, மின்மணி, எலக்ட்ரிக் பெல், காலிங் பெல் சொல்றோம் இல்லையா? இந்த மின்மணி வீடுகளில் பொறுத்திருப்பாங்க. இந்த மின்மணியில கரண்ட் ஒன்று நாங்க கொடுத்து அதால எங்களுக்கு இயக்கம் ஒன்று தான் கிடைக்குது. அப்ப இங்கேயும் இன்புட் வந்து கரண்ட், அவுட்புட் வந்து இயக்கம். அப்ப இதுவும் மின்காந்த தூண்டலுக்குள்ள வராது. மூன்றாவது ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கிங்கிறது என்ன? ஒலிபெருக்கி அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கர்ல இருந்து போறது, ரைட்? அதாவது மைக்ல இருந்து போகக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு தான் ஒலிபெருக்கி ஒரு சவுண்ட் தருது. அப்ப அங்கேயும் இன்புட் வந்து மின்னோட்டம், வயரால போற கரண்ட் தான், வயரால போற கரண்ட்டுக்கு தான் ஒலிபெருக்கி சவுண்ட தருது. அப்ப காந்த புலத்துக்குழுக்கு அந்த மின்னோட்டம் அங்க போறதால அங்க அவுட்புட் வந்து இயக்கமா தான் இருக்கு. இயக்கம் தான் அங்க அவுட்புட். அந்த காந்த சுருள் வந்து அதுக்குள்ள அசைறதால தான் அந்த ஒலிபெருக்கில சவுண்ட் வருது, ரைட்? அப்ப இதுவும் வந்து என்ன வரல, எங்களுக்கு அவுட்புட்டா கரண்ட் வரல. அவுட்புட் மின்னோட்டம் கொண்டு வர்றது கடன் அட்டையில தான். கிரெடிட் கார்டு, அது மாதிரி டெபிட் கார்டு, ரோபோக்கள், ஆகாய விமானங்கள், விண்கலங்கள், இந்த மாதிரியானதுகள்ல என்ன பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா, அங்க காந்த புலத்துக்குள்ளுக்கு ஒரு இயக்கம் நடக்குது. அந்த இயக்கத்தின் மூலமாக தூண்டல் மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுது, மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுது, ரைட்? ஓகே. இந்த ஒலிபெருக்கியை பொறுத்தவரை பிள்ளைகள், ஒலிபெருக்கி என்பது விளைவாக வாரது எங்களுக்கு இயக்கம். ஆனா மைக் எடுத்துக்கொண்டோம் சொன்னா, மைக்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது வந்து நுணுக்கு பண்ணின்னு சொல்லுவோம். இந்த நுணுக்கு பண்ணிக்கு எங்களுக்கு எதுக்குள்ள அது வரும்னு கேட்டா தூண்டல் மின்னோட்டம். ஏன்? மைக்ரோஃபோன் என்ன செய்யுது? கொடுக்கிற அந்த சவுண்டுக்கு ஏற்ற ஒரு மாறு மின்னோட்டம் ஒன்று உருவாக்குது. அப்ப மைக்ரோஃபோன் தந்தாங்கண்டா அது தூண்டல் மின்னோட்டம், அது மின்காந்த தூண்டல். ஒலிபெருக்கின்னு தந்தாங்க கேட்டா அது மின்காந்த தூண்டல் அல்ல, அது வந்து இயக்கம். கரண்ட கொடுத்து இயக்கத்தை அவுட்புட்டா எடுக்கிறோம். அப்ப இது மூன்றும் எங்களுக்கு இயக்கம் விளைவாக கிடைக்கும். கடன் அட்டை, ஆகாய விமானம், அது மாதிரி விண்கலங்கள், அது மாதிரி அடுத்து என்ன சொன்னோம், மைக்ரோஃபோன், நுணுக்கு பண்ணின்னு சொல்றது, மைக், இதெல்லாம் வந்து மின்காந்த தூண்டல் பயன்படுற சந்தர்ப்பங்கள். சரிதானே பிள்ளைகள்? நாங்க அடுத்த 4வது கேள்விக்கு போறோம். அங்கியொன்றின் விஞ்ஞான ரீதியான பெயரை எழுதும் போது பின்பற்றப்படும் விதி அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. விதி அல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க, ரைட்? இப்ப பாருங்க, பிள்ளைகள், இந்த
ரைட், கவனிப்போம். ரைட், விஞ்ஞான பெயர் எழுதுற நேரத்துல பின்பற்றப்படுகின்ற விதி அல்லாததுன்னு கொஞ்சம் தடிப்பமா காட்டுறாங்க இல்லையா? அப்ப அதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பயன்படுத்தப்படுகின்ற விதிகள் நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன விதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? சாதிப்பேர் இனப்பெயர்னு சொல்லி ரெண்டு ரெண்டா எழுதப்படணும். அப்ப இது சரி, இது சரி. சாதிப்பேர் இனப்பெயர்னு எழுதப்படணும், அது சரி. சாதி பேரினதும் இனப்பெயரினதும் முதல் எழுத்துக்களை ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுதல். சாதி பெயரினதும் இனப்பெயரினதும் ரெண்டிடையும் முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்து எழுதுவோமா? இல்லை, அது பிள்ளை இல்லையா? எதை நாங்கள் எழுதுவோம்? சாதி பெயருடைய முதல் எழுத்து மாத்திரம்தான் கேபிட்டல் லெட்டர், அடுத்து எல்லாமே சிம்பிள் லெட்டர். அப்ப இதுதான் இந்த கேள்விக்குரிய விட, அதாவது இந்த இடத்துல பிழையான விட. இதுதான் இந்த கேள்விக்குரிய விட. சத்தான பிள்ளை. ரைட். அடுத்தது, கையெழுத்தால் எழுதும் போது பேருக்கு கீழே அடிக்கோடு இடுதல். கோடு போடணும் கட்டாயம், அதுவும் சரி. கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண என்ன செய்யணும்? அச்சிடும் போது ஆங்கில சரிவெழுத்துக்களை பயன்படுத்தல். இட்டாலிக் லெட்டர்ஸ்ல எழுதணும் இல்லையா? அதுவும் சரி. அப்ப இந்த இந்த இதுல வந்து விதி அல்லாதது எதுன்னு கேட்டா ரெண்டாவது விட. என்ன, நாலாவதுக்கு ரெண்டாவது விடுதான் அந்த விதி அல்லாதது. அடுத்த நாங்க அஞ்சாவது கேள்வி போவோம் இல்லையா? அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லுது? உருவில் மின் ரசாயன கலம் ஒன்று தரப்பட்டிருக்கிறான். மின் ரசாயன கலம் ஒன்ற தந்திருக்கிறாங்க. கவனிங்க பிள்ளைகள், இந்த மின் ரசாயன கலம் சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை பார்த்து கொண்டு நாங்க இவ்விடத்தை வருவோம். மின் ரசாயன கலம், இந்த படத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு அவடம் கிளியரா இருக்கும் இல்லையா? இவ்விடத்தை வருவோம். தான் படம். இந்த மின் ரசாயன கலத்தை பொறுத்தவரையில, இந்த மின் ரசாயன கலத்தை பொறுத்தவரையில இங்க பாருங்க, இலத்திரன் ஓடுகின்ற திசையை காட்டியிருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க உள்ள நல்லா. இந்த இலத்திரன் ஓடுகின்ற திசையை கொண்டுதான் நம்ம இதுல எது பிளஸ் எது மைனஸ், எது அனோட் எது கத்தோட், எங்க உச்சியேற்றம் எங்க தாழ்த்தல், செப்பும் நாகம் சொன்னா எது செப்பு எது நாகம் என்ற விஷயம் எல்லாம் இந்த இலத்திரன் ஓடுகின்ற திசையை வச்சுதான் இதுல கண்டுபிடிக்க போறோம். கவனிங்க, இங்க வையிலிருந்து எக்ஸை நோக்கி இலத்திரன்கள் பாயுதான். இப்ப வையிலிருந்து எக்ஸை நோக்கி இலத்திரன்கள் ஓடினால் இந்த வை என்ன செய்து, இந்த வை என்ன செய்து இலத்திரனை கொடுத்துட்டு என்னவா மாறணும்? அது நேர் அயனாக மாறணும் இல்லையா? இந்த வை வந்து நேர் அயனா மாறணும். உதாரணமா இது நாகம் சொல்லி சொன்னா y2 பிளஸ் zn 2 பிளஸ் ஆக மாறும். அதோட பிளஸ் இலத்திரன் அப்படின்றது 2 இலத்திரன். இந்த ரெண்டு இலத்திரன் தான் பிள்ளைகள் இந்த இந்த புற சுற்றினூடாக ஓடி வந்து இலத்திரன் அப்படியே இங்க ஓடி வந்து இந்த எக்ஸுக்கு வந்து சேரும். அந்த இலத்திரன் எக்ஸுக்கு அந்த இலத்திரன் வந்து சேரும். அப்ப வை இலத்திரனை கொடுக்குது, வை இலத்திரனை கொடுக்குது, அதனாலதான் இலத்திரன் இங்க ஓடி வருது. எனவே வை பூஜ்ஜியத்துல, வை அணுவாக பூஜ்ஜியத்துல இருந்தது, இப்ப என்னவா மாறி இருக்குண்டா +2 மாறி இருக்கு. அப்ப 0 +2 மாறுறது ஒட்சியேற்றம் இல்லையா? இலத்திரனை இழக்கிறதாக்க ஒட்சியேற்றம். அப்ப இந்த வைல வந்து ஒட்சியேற்றம் நடக்குது. ஒட்சியேற்றம் நடந்தால், ஒட்சியேற்றம் நடந்தால் இவர் யார்? ஒட்சியேற்றம் நடக்கிறது தான் அனோட் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அனோட் 2. அதை நாங்க எப்படி ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா ஓனா ஆனா. ஒட்சியேற்றம் நடக்கிறது அனோட். இப்ப இந்த இலத்திரன் இங்க ஓடி வந்த உடனே இந்த இலத்திரனை யாராவது வாங்கணுமா இல்லையா? இந்த இலத்திரனை யாராவது வாங்கணும். மைனஸ் யாரு வாங்குவா? பிளஸ் தான் வாங்குவா. இப்ப இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற பிளஸ் யாரு? H பிளஸ். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற பிளஸ் யாரு? H பிளஸ். அப்ப இந்த H பிளஸ் அயன்கள் வந்து இந்த இடத்துல இந்த இலத்திரனை வாங்கி எடுத்து அது என்னவா மாறும்னு சொன்னா H2 கேஸாக மாறும். இது என்னவா மாறும்? H2 கேஸாக மாறும். அப்ப ரெண்டு H பிளஸ் வந்து இந்த ரெண்டு இலத்திரனையும் வாங்கி எடுத்து 2 ரைட் H பிளஸ் 2 இலத்திரன், இந்த ரெண்டு இலத்திரனையும் வாங்கி எடுத்து அவர் என்னவா மாறுவார்டா? H2 கேஸா மாறுவார். அப்ப H பிளஸ் H2 அது ஒரு மூலக்கூறு தானே, அப்ப அது பூஜ்ஜியம் ஒட்சியேற்றன். எனவே பிளஸ் பூஜ்ஜியமா மாறுதுன்னு சொல்லி சொன்னா
அது தாழ்த்தல் அடையுது. ஒட்சியேற்றம் குறையுது, எனவே தாழ்த்தல் அடையுது. அப்ப இந்த மின்வாயில தாழ்த்தல் நடைபெறுகின்ற இடம்தான் இந்த எக்ஸ். அப்ப தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் என்னது? தானா காணா அப்படின்னு நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம். தானா காணா. தாழ்த்தல் நடைபெறுவது கேத்தோடு மின்வாய் அப்படின்னு சொல்லி நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அப்ப இங்க y அனோடு x கேத்தோடு, y அனோடு x கேத்தோடு. எது பிளஸ் எது மைனஸ் கேட்டா ரைட். y இவர் மைனஸ் இலத்திரன் கொடுக்கறதால மைனஸ், x இலத்திரன் ஏற்கிறதால பிளஸ் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானத்துக்கு வருவோம். இப்ப இந்த விளக்கத்தை நம்ம வச்சு கொண்டு என்ன செய்ய போறோம்னா கேள்விக்கு போறோம். கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம், கவனிங்க. மறுபடி நாங்க இந்த வினாவுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். என்ன சொல்லுது இந்த வினா பாருங்க. உருவில் மின்னரசாயன களம் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸ், y என்பன உலோகங்களாக உலோகங்கள். மின்கலம் தொடர்பான சரியான கூற்று யாது? எக்ஸ் ஒட்சியேற்றம் அடையும். எக்ஸ் ஒட்சியேற்றம் அடையும். சரியா பிள்ளை? எக்ஸ் தாழ்த்தல் அடைஞ்சு இல்லையா? y தான் ஒட்சியேற்றம் அடைஞ்சு. கரைசலின் pH பெருமானம் நேரத்துடன் குறைவடையும். இதுல இருக்கிற H பிளஸ் அயன்கள் இங்க H2 கேஸாக வெளியால போகின்ற போது கரைசலினுள் ஹைட்ரஜன் அயன்களின் எண்ணிக்கை குறையும். ஹைட்ரஜன் அயன்கள் தான் அமிலத்தன்மைக்கு காரணம். H பிளஸ் விடுவிக்கிறது அமிலம் இல்லையா? 100% விடுவித்தால் வண்ணமிலம், பகுதி அளவு விடுவித்தால் மென்னமிலம். அப்ப H2SO4 வண்ணமிலம், 100% H பிளஸ் அயன்கள் இந்த கரைசல் இருக்கும். அப்ப அந்த H பிளஸ் அயன்கள் இலத்திரனை பிடிச்சு அது வெளியேறுகின்ற காரணத்தால என்ன நடக்கும்? H பிளஸ் குறையும், அமிலத்தன்மை குறையும். அமிலத்தன்மை குறைந்தால் pH பெருமானம் குறையுமா கூடுமா? pH குறைஞ்சதான் அமிலம், pH கூடுனா மூலம். அப்ப அமிலத்தன்மை குறையுதுன்னு சொல்றது மூலத்தன்மை கூடுதுன்னு அர்த்தம். எதிர்மறையா அப்படித்தான் யோசிக்கணும். அப்ப ஹைட்ரஜன் அணுக்கள் குறைஞ்சா pH பெருமானம் குறையாது, கூடும். pH பெருமானம் கூடும். எனவே இரண்டாவது விடையும் பிழை. y அனோடாக தொழிற்படும். y என்னவா தொழிற்படும்? ஒட்சியேற்றம் நடக்குது, ரைட்? எனவே அனோடாக தொழிற்படும். அப்ப இந்த 5வது கேள்விக்கு 3வது விடைதான் சரியான விடை இல்லையா? எக்ஸ் தாக்கவிய தொடரில் y-க்கு மேலாக காணப்படும். எக்ஸ் மேலாக காணப்படுமா? சரியா? இல்ல. மேல உள்ளதான் இலத்திரன் முதல் இழப்பார் இல்லையா? மேல உள்ளவர் தான் இலத்திரன் இழப்பார், கீழே உள்ள இலத்திரன் ஏற்பார். அப்ப இது நாகம்னா இது செப்பு, அல்லது இது நாகம்னா இது இரும்பு, அப்படித்தான் காணப்படும். எனவே எக்ஸ் தாக்கவிய தொடரில் y-க்கு மேல இருக்காது, கீழாகத்தான் காணப்படும். ரைட், ஓகே. 5வது கேள்வியை நாங்க முடிச்சிட்டோம். 6வது கேள்விக்கு வருவோம். 6வது கேள்விக்கு வருவோம். கவனிங்க, 6வது வினாவுக்கு போவோம். ரைட், 6வது வினாக்கு நாங்க போறோம். கவனிங்கள். உராய்வற்ற மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள எம் எனும் திணிவுடைய பொருள் மீது F எனும் விசை பிரயோகிக்கப்படும் போது அது என்னத்தோட இயங்குதாம்? A எனும் ஆர்முடுகளுடன் இயங்குகிறது. முதலாவது திணிவிற்கு முற்றிலும் சமமான மற்றொரு எம் எனும் திணிவு முதலாவது திணிவின் மீது வைக்கப்பட்டு F எனும் விசை பிரயோகிக்கப்படும் போது பொருளின் புதிய ஆர்முடுகள் யாதாக இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப நம்ம வாசிச்ச கேள்வி நமக்கு விளங்கிருச்சு தானே? இப்ப இந்த இடத்துக்கு நாங்க வருவோம். கவனிப்போம். F என்ற விசை M என்ற திணிவின் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. M என்ற திணிவின் மீது F என்ற விசை பிரயோகிக்கப்படுகிறது. அப்ப விசை திணிவு ஆர்முடுகள் இங்க உராய்வு இல்லைன்னு தாராங்க இல்லையா? உராய்வு இல்லைன்னு தாராங்க. உராய்வு இல்லையா? அப்ப உராய்வு இல்லாவிட்டால் பிரயோகிக்கப்படுகின்ற மொத்த விசையும் எதற்கு தொழிற்படும்? ஆர்முடுகள் ஒன்றை உருவாக்குறதுக்காகத்தான் தொழிற்படும். அப்ப இந்த நேரத்துல நாங்க நியூட்டன் 2ஆம் விதி பிரகாரம் F சமன் ma என்ற சமன்பாட்டை எடுப்போம். கவனியுங்கள், F சமன் ma என்ற சமன்பாட்டை நம்ம எடுப்போம்.
இந்த எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டுல காண வேண்டியது ஆறுமுடுகளைத்தான் காண வேண்டும். ஆறுமுடுகளை காணணும்டா நம்ம ஆறுமுடுகளை எழுவாயா மாற்றுவோம். ஏ சமன் எஃப் ஓவர் எம், இதுதான் எங்கட சமன்பாடு. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஆறுமுடுகள் என்னன்னா எஃப் ஓவர் எம். ஏன் பிரயோகிக்கப்படுகின்ற விசை எஃப், அங்க இருக்கிற திணிவு எம், எனவே ஆறுமுடுகள் ஏ. இதுதான் தந்திருக்கிற தரவு. ரைட்? எஃப் விசையை எம் திணிவின் மீது நம்ம பிரயோகிக்கும் போது உராய்வு இல்லை, எனவே ஆறுமுடுகள் எஃப் ஓவர் எம். என்ன செய்யறாங்கன்றா இந்த எம்முக்கு மேல இன்னொரு எம்மை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப எம் வந்து 2 மடங்காகும். இதுவும் எம், இதுவும் எம். அப்ப 2 எம் இல்லையா, 2m. அப்ப எம் 2 மடங்காகும். அப்ப இந்த எம் வந்து 2 ஆகும். எம் 2 ஆகும். எம் 2 மடங்காகினால் ஏக்கு என்ன நடக்கும்? பிரிக்கின்ற கணியம் பெருசாகனா விட சின்னதாகும். மேல இருக்கிற கண்டம் பிரிபடுகின்ற கணியம் பெருசாகனா விட பெருசாகும் இல்லையா? அப்படித்தானே படிச்சிருப்பீங்க. எஃப் கூடினால் ஏ கூடும், எம் கூடினால் ஏ குறையும். அப்ப எம் 2 மடங்காகினா ஏ என்ன செய்யும்? அரை மடங்காக மாறும். விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இந்த எம் கூடினால் ஏ குறையும். எனவே எம் 2 மடங்காகினால் ஏ அதன் மறுதலை அரை மடங்காக மாறும். எம் 4 மடங்காகினால் ஏ கால்வாசியாக மாறும். எனவே இதுக்கு விட என்ன? a/2. முதலாவது விடதான் 6வது கேள்விக்கான விட. நம்ம 7வது கேள்விக்கு போறோம். கவனியுங்கள். 7வது கொஸ்டினுக்கு வருவோம். பாம்பை கண்ட பிள்ளை பயந்து சத்தமிடுகிறது. இதன் போது பிள்ளையின் உடலில் ஏற்படும் மாற்றம் யாது? ஒரு நல்ல கேள்வி இல்லையா? பாம்பை கண்டாலோ மாட்டை கண்டாலோ இப்படி ஏதாவது ஒன்ற காண்ற இடத்துல எங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் கொண்டு வரும். அந்த பயம் வார நேரத்துல ஒரு பக்கத்தால அட்ரினலின் ஹோமோன் சுரந்து மொத்த உடம்பு வந்து என்ன செய்யும்? ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும் இல்லையா? அந்த ஹோமோன், அட்ரினலின் ஹோமோனால ஒரு உடம்புக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும். அந்த சொல்லுவாங்க, அது என்ன சொல்ற இங்கிலீஷ்ல, ஃபைட் ஓ ஃபிளைட்னு சொல்றது. ஃபைட் ஓ ஃபிளைட், அதாவது எதிர்த்து போராடு அல்லது தப்பியோடு, அதான் அர்த்தம். அப்ப ஒரு ஆபத்தான நேரத்துல நம்மளோட உடம்பு நம்மளை எப்படி தயார்படுத்துதுண்டா, எதிர்த்து போராடு தைரியம் இருந்தா, அப்படி இல்லையா எப்படியாவது தப்பி பிழைச்சி ஓடி உசுரை காப்பாத்திக்கோன்றதான் அர்த்தம். அப்ப பாம்பொண்ட காண்ற நேரத்துல நம்மளோட உடம்புல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அட்ரினல் சுரக்கிற மாதிரி, அட்ரினல் ஹோமோன் சுரக்கிற மாதிரி, பரிவு பரபரிவு 2 நரம்பு தொகுதிகள் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? பரிவு நரம்பு தொகுதி என்பது ஆபத்தான நிலையில முதலில் ஆக்டிவ் ஆகிறது வந்து பரிவு நரம்பு தொகுதி. ரைட்? அந்த செயல்பாட்டை மறுதளிச்சு அல்லது நிரோதிச்சு பழைய நிலைக்கு உடம்பை கொண்டு வரதுதான் பரபரிவு நரம்பு தொகுதின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த கேள்வியில பாம்பை பாக்குறோம். நம்ம பாம்பு ஒரு பிள்ளை பாக்குது. பாம்பை பார்த்த உடனே பயம் வருது பிள்ளைக்கு. அந்த பயம் வாரணத்துல அசாதாரணமான சூழ்நிலையை வந்து பிள்ளை வந்து ஃபைட் ஓ ஃபிளைட், ரைட்? ஒன்று பாம்பை எதிர்த்து போராடணும் அல்லது தப்பி ஓடணும் இல்லையா? அந்த நேரத்துல பிள்ளையின் உடல்ல இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளும் அங்கங்களும் அதுக்கு ரெடி ஆகும். அதுல ஒன்றுதான் இந்த கண்மணி துவாரம் அப்படிங்கிறது. அப்ப கண்மணி துவாரத்தின் வேலை என்ன? கதிராளிக்கு நடுவில் இருக்கிற அந்த கண்மணி துவாரத்தின் வேலை என்ன? கண்ணுக்குள்ள போற ஒளியின் அளவை கண்ட்ரோல் பண்றது. அப்ப கண்மணி துவாரம், கதிராளி சுருங்கினால் கண்மணி துவாரம் பெருசாகும், கதிராளி விரிந்தால் கண்மணி துவாரம் சின்னதாகும். கண்மணி துவாரம் சின்னதாகுதுண்டா கண்ணுக்குள்ள போற ஒளி கூடுமா குறையும்? குறையும் இல்லையா? ஆபத்தான நிலையில சிலாக்கள் பாருங்க, பயம் வந்தா கண்ணை அப்படி முடிஞ்சு பார்ப்பாங்க, பார்த்திருப்பீங்க இயற்கையா. வளமையா அப்படி இல்ல, பயம் வந்தோன்னா கண் அப்படி ஒளிஞ்சு பார்ப்பான். ஏன் காரணம் என்ன? அந்த பயம் கொண்டு வார நேரத்துல கண்ணுக்குள்ள அதிகமாக ஒளி அனுப்பணும். அப்பதான் அந்த பொருள் என்ன சூழல் என்னன்றத அவங்களால தெளிவாக பார்த்து கொள்ளிடும். அப்ப கண்மணி துவாரம் சின்னதாகிறது வந்து ஆபத்தான நிலைமையில அப்படி நடக்கக்கூடாது. ஆபத்தான நிலை கண்மணி துவாரம் பெருசாகணும்.
கூடுதலா கண்ணுக்குள்ள ஒளி போகணும், சூழலை சரியா அவதானிச்சுக்கொள்ளணும், ஒன்று ஃபைட் பண்ணணும், இல்லாட்டி தப்பி பிழைச்சு விடணும். அப்ப கண்மணி துவாரம் சிறிதாதல் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிள்ளை, அது ஆரம்பத்தில் நடக்கிற வேலை இல்லை. ரெண்டாவது பாருங்க, இதயம் துடிக்கும் வேகம் குறைவடையுது. ஆபத்தான நேரத்துல பயம் வந்தால் இதயம் துடிக்கிறது குறையுமா கூடுமா? நமக்கு நம்ம நிறைய டைம்ல பயந்திருப்போமா இல்லையா? ஒன்னொன்னு பார்த்து பயந்திருப்போம். அவன் அந்த பயம் வாரத்துல நெஞ்சுக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். என்னது? ஹார்ட் பீட் கூடுது. ஏன் கூடுது? அந்த பயங்கரமான நேரத்துல, பயம் வார நேரத்துல இதய துடிப்பு கூடினால் உடல் முழுக்க குருதி வந்து குயிக்கா விரைவாக சப்ளை ஆகும். குருதி அதிகம் சப்ளை ஆகினா அதிகமான ஆக்சிஜன் அந்த கலங்களுக்கு கிடைச்சு அவங்க அதிகமான சக்தியோட வேலை செய்யறதுக்கு தான் ஹார்ட் பீட் கூடுது. அப்ப ஆபத்தான நேரத்துல ஹார்ட் பீட் கூடுமே தவிர குறையாது. அப்ப இதுவும் பிளவு. மூணாவது, சுற்றுச்சுருங்கல் அசைவு தூண்டப்படல். இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவுனா என்ன? இந்த குடல் சுருக்கங்கள், இறப்பையின சுருக்கங்கள் தூண்டப்படல் சொல்றாங்க. சுற்றுச்சுருங்கல் அசைவு தூண்டப்படல். சுற்றுச்சுருங்கல் அசைவு தூண்டப்பட்டா இறப்பை ஆக்டிவா வேலை செஞ்சா இறப்பைக்கு தான் அதிகமான ரத்தம் போகும். அதிகமான குருதி யாருக்கு போகும்? இறப்பைக்கு தான் அதிகமான குருதி போகும். அப்ப இறப்பைக்கு அதிகமான குருதி போறது நல்லமா கூடாதா? சொல்லுங்க பாப்போம். இறப்பைக்கு குருதி அதிகமா போகணுமா? சமீபாடு தொகுதிக்கு அதிகமா குருதி போயிட்டு இந்த சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சமீபாடு அடைகிற வேலைய அந்த நேரத்துல செஞ்சிட்டு இருக்கணுமா? அல்லது மூளைக்கு, தசைக்கு, நரம்புகளுக்கு, ரைட், புலன் அங்கங்களுக்கு, இந்த மாதிரியான இடங்களுக்கு அதிகமா குருதியை சப்ளை பண்ணணுமா? அந்த இடங்களுக்கு தானே அதிகமா குருதியை சப்ளை பண்ணணும். அப்ப சுற்றுச்சுருங்கல் அசைவுக்கு குருதிய அந்த அந்த அசைவு தூண்டப்படுமா? இல்ல, தூண்டப்படாது. அந்த அந்த ஏரியாவுக்கு போற ரத்தம் வந்து குறையும். அப்ப சுற்றுச்சுருங்கல் அசைவு வந்து குறையும், தூண்டப்படுறல அது குறையும். ரைட். அடுத்தது, உமிழ்நீர் சுரத்தல் நிரோதிக்கப்படல். உமிழ்நீர் ஏன் சுரக்குது? சாப்பாடை சமீபாடை செய்யறதுக்கா இல்லையா? அப்ப உமிழ்நீர்ல அதிகமா நீர் சுரக்கணுமா இருந்தா அதிகமா குருதி விநியோகம் நடக்கணும். உமிழ்நீர் சுரப்பிக்கு போற குருதியால தானே உமிழ்நீர் சுரக்குது. வியர்வை சுரப்பிக்கு வர குருதியால தான் வியர்வை சுரக்குது. அப்ப எல்லாமே குருதியில இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கப்படுறதா. அப்ப உமிழ்நீர் சுரப்பிக்கு குருதி அதிகமா போனாதான் அதிகமா உமிழ்நீர் சுரக்கும். அப்ப உமிழ்நீர் சுரப்பி சுரந்து சமீபாட்டு தொகுதியின் வேலையை அந்த நேரத்துல பார்க்கணும், ஆபத்தான நேரத்துல இல்ல. அப்ப உமிழ்நீர் சுரப்பி வந்து என்ன செய்யாது? தூண்டப்படாது. உமிழ்நீர் சுரத்தல் நிரோதிக்கப்படல். உமிழ்நீர் சுரக்கிற அளவு குறையும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? இந்த நாக்கெல்லாம் வறண்டு வைத்துடுவாங்க. இந்த பயம் வர டைம்ல ஒரு ஆபத்தான நாக்கு தொண்டை தண்ணி வத்தி போய்த்து, இல்லாட்டி நாக்கெல்லாம் அந்த வறண்டு போய்த்துது, வாயெல்லாம் காஞ்சி போய்ட்டுடுவாங்க. அதான் அது இயல்பு வாழ்க்கையோட நாங்க பாடத்தை ஒப்பிட்டு பார்த்தா அதுதான் பிள்ளைகள். அது சரிதானே? அந்த உமிழ்நீர் சுரத்தல் வந்து குறையும் ஆபத்தான நேரத்துல. எனவே பாம்பை கண்ட பிள்ளை சத்தமிடுறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து குறைகிறது. 7வதுக்கு 4வது விட. 8வது கேள்வி இப்போ. ரைட். 8வது கேள்வி, 30 கிராம் அசெட்டிக் அமிலத்தில் CH3COOH அடங்கியுள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை யார்? 30 கிராம் அசெட்டிக் அசிட்ல ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாங்க. ரைட். இது நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சாரணத்திலையும் சார் மூலக்கூட்டத்திலையும் இந்த செக்ஷனுக்குள்ள. ரைட். மூல் அவகாத்ரோ நம்பர். ரைட். இங்க தந்திருக்கிறாங்க பாருங்க, 60 கிராம் மூல் -1. இது மூலர் தெரியும், அது அங்க போட்டில்ல, ஆனா அலகோட போறதுன்னா மூலர் தெரியும். 60 கிராம் மூல் -1 மூலர் தெரியும். அப்ப 60 கிராம் எடுத்தோம்னா ஒரு மூல், அதானே அர்த்தம். 60 கிராம் எடுத்தோம்னா ஒரு மூல். எனவே 30 கிராம் எடுத்தோம்னா அரை மூல். 30 கிராம் எடுத்தா அரை மூல். CH3COOHல அரை மூல் தான் 30 கிராம். CH3COOHல அரை மூல்ல அவங்க கேட்கிறது ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப நாங்க பார்க்கணும், ஒரு மூலக்கூறுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இங்க 3, இங்க 1, மொத்தமா 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது ஒரு மூலக்கூறுல. ஒரு மூலக்கூறுல 4 ஹைட்ரஜன் அணு இருந்தால், ஒரு மூலக்கூறில் 4 ஹைட்ரஜன் அணு இருந்தால் அரை மூல்ல அரைவாசி அவகாத்ரோ நம்பர் இருக்கும். அதுல 4 மடங்கு இருக்கும். அப்ப அரை தர அவகாத்ரோ நம்பர், அதுதான்
இந்த 30 கிராம்ல இருக்கிற இந்த மூலக்கூறு எண்ணிக்கை அரை எல் மூலக்கூறு எண்ணிக்கை அதுல வந்து ஹைட்ரஜன் 4 மடங்கு இருக்குண்டா அரை எல் தர 4. இப்ப இந்த அரையை 4 சுருக்கினீங்கன்னா 2 வரும். எனவே 2வது விட 2 தர 6.02 தர 1023 அடுக்குன்றதான் இந்த கேள்விக்குரிய விடையாக வரும்புள்ள. சரி, 8வது கேள்வி முடிஞ்சு. 9வது கேள்வி போறோம். பின்வரும் சேர்வைகளின் pH பெருமானம் குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டும் விடை எது? ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த pH பெருமானம் சம்பந்தமாக ஒரு கேள்வி இல்லையா? ரைட், pH பெருமானத்தை நாங்க 0ல இருந்து அல்லது 1ல இருந்து எடுப்போம் 7 வரைக்கும், 7ல இருந்து எடுப்போம் 14 வரைக்கும். ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த pH பெருமானங்கள்ல சரியா 7ண்டா என்ன? சரியா 7 வந்தா நடுநிலை. 0 அல்லது 1 எடுப்பாங்க, சில இடங்கள்ல 0 எடுப்பாங்க. 1 தொடக்கம் 7 எடுப்புமே, 1 தொடக்கம் 7. அப்ப இந்த 1க்கு பக்கத்துல இருக்கிறது இந்த 1 தொடக்கம் 7 வரைக்கும் அமிலம் இல்லையா? 1 தொடக்கம் 7 வரைக்கும் அமிலம். அதிலும் நடுநிலைக்கு பக்கத்துல இருக்கிறது மென்னமிலமாக இருக்கும். இந்த திசையில நீங்க நகர அமிலத்தன்மை கூடும். 1க்கு பக்கத்துல இருக்கிறது வண்ணமிலமா இருக்கும். 7 நடுநிலை, 7ல இருந்து நீங்க இப்படியே போனீங்கன்னு சொன்னா 7ல இருந்து போறீங்க அப்படியே 14 நோக்கி. அப்ப 14 நோக்கி போனீங்கன்னா 14 என்பது காரம் மூலம். எனவே 14க்கு பக்கத்துல இருந்து வன்மூலமா இருக்கும். இங்க வர மென் மூலமா இருக்கும். அப்ப 1க்கு பக்கத்துல வண்ணமிலம், 14க்கு பக்கத்துல வன் மூலம். 7 நடுநிலை, 7க்கு இந்த பக்கமாக மென்னமிலம், இந்த பக்கமாக மென் மூலம். என்ன கேட்கிறாங்கன்னா pH பெருமானம் குறைந்து செல்லும் ஒழுங்கு. அப்ப 14ல இருந்து 1க்கு போகணும் இல்லையா? அப்ப நம்ம இங்கிருந்து தான் போகணும். இங்கிருந்து போற டைம்ல 14க்கு பக்கத்துல இருக்கிறவர் யாரா இருப்பாரு? வன் மூலமா இருப்பாரு. அப்ப நாங்க இந்த விடைக்குள்ள பார்க்கணும் யாரு வன் மூலம். HCl வன் அமிலம் வராது, HCl வராது, NH4OH வன் அமிலம் அல்ல, மென் அமிலம். எனவே அந்த விடை வராது. இந்த விடையில தான் முதலாவது வன் அமிலம் ஒன்று இருக்குது. சாரி, வன் மூலம் ஒன்று இருக்குது. வன் மூலம் அல்லது வன்காரம் ஒன்று இருக்குது. இந்த வன்காரத்துக்கு அடுத்ததாக யாரு வரணும்? இந்த இடத்துல 7க்கு பக்கத்துல வரணும் மென் காரம். அந்த இருக்கு NH4OH மென் காரம். அதுக்கு அடுத்தது 7க்கு அடுத்ததா வர இந்த 7க்கு பக்கத்துல என்ன வரணும்? மென் மூலம் H2CO3 கார்போனிக் அமிலம், ஒரு மென் அமிலம். அடுத்தது 1க்கு பக்கத்துல வர்றது HCl1 அமிலம். எனவே 9வதுக்கு விட 3வது விட, 9வதுக்கு 3வது விடன்னு சொல்லி நாங்க விடைக்கு போறோம். ரைட், அதை முடிச்சுட்டு அடுத்த 10வது கேள்விக்கு போறோம். இந்த 10வது கேள்விக்கு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேகமா போறேன். பிள்ளைகள் விளங்குதா என்னன்னு தெரியாது. நான் அதை வந்து ஒண்ணு கேட்கவும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ரைட், மெசேஜ் நான் பார்த்துக்கொண்டு அதை மறுபடியும் கிளியர் பண்றேன். எங்களுக்கு இன்றைய நாள் ஒதுக்கப்பட்ட நேர ஆயிடைக்குள்ள 40 MCQல முடிக்கிறன்றது பெரும்பாலும் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், என்னளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட், 10வது கேள்விக்கு நாங்க போறோம். மின்காந்த தூண்டலை எடுத்து காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட மின்சுற்று ஒழுங்கமைப்பொன்று உருவில் தரப்பட்டுள்ளது. சட்டகாந்தத்தை கம்பி சுருளினூடாக செலுத்தும் போதும் வெளியே எடுக்கும் போதும் தொடர்ச்சியாக இந்த L1 L2 இந்த மின்குமிழ்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதான் இந்த கேள்வி. படத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரி, படத்தை நாங்க பார்த்துட்டு வருவோம். ரைட், இது வந்து தூண்டல் மின்னோட்டத்தை கண்டறிகிற ஒரு செயற்பாடு இல்லையா? சட்டகாந்தம் ஒன்றின் வடமுனை இங்க இருக்கு, தென்முனை இங்க இருக்கு. அதை எதனூடாக செலுத்த போறாங்கன்னா இந்த கம்பி சுருளினூடாக செலுத்த போறாங்க. சட்டகாந்தம் ஒன்றை கம்பி சுருளினூடாக செலுத்த போறாங்க. ஒரு தடவை உள்நோக்கி அசைக்கிறாங்க, அடுத்த தடவை வெளிநோக்கி அசைக்கிறாங்க. அப்ப சட்டகாந்தத்தை உள்நோக்கி அசைக்கும் போதும் வெளிநோக்கி அசைக்கும் போதும் என்ன அவதானம் கிடைக்குதுன்றதான் கேள்வி. இது L1 அப்படிங்கிறது ஒரு எல்இடி, L2 கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா? L2 இது ஒரு எல்இடி. இந்த ரெண்டு இந்த அம்புக்குறி இந்த மட்டில் வரணும். படத்துல சில மிஸ்டேக் இருக்குது, அதுல நீங்க பெருசா எடுக்க வேணும் இல்லையா? இந்த அம்புக்குறி இங்க வரணும், இந்த அம்புக்குறி இங்க வரணும். இந்த எல்இடி சுட்டு குறியீடுக்கு தான் இந்த அம்புக்குறி போறோம். அது இங்க வர வேண்டிய அங்க வந்திருக்கு. ரைட், ஓகே. எப்படியோ இது ஒரு எல்இடி, இது ஒரு எல்இடி. இந்த எல்இடி பாருங்க, இந்த எல்இடி இந்த திசையில இருந்து பார்க்கும் போது முன்முக கோடல்டா,
இந்த எல்இடி இந்த திசையிலிருந்து பார்க்கும்போது பின்முக கோடல். அதே மாதிரி இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த திசையில பாத்தீங்கன்னா இந்த எல்இடி முன்முக கோடல், இந்த எல்இடி பின்முக கோடல். எங்களுக்கு தெரியும் இருவாயு, சந்தி இருவாயு அல்ல எல்இடி ஒரு திசையில மாத்திரம் தான் கரண்ட ஓட விடும், ஒரு திசையில மாத்திரம் தான் கரண்ட் ஓட விடும். அப்ப நாங்க படிச்சிருக்கோம் இந்த மின்காந்த தூண்டலுக்குள்ள, அந்த தூண்டல் மின்னோட்டத்துல நாங்க படிச்சிருக்கோம் என்னன்னு கேட்டா, காந்தத்தை கம்பிச்சுருளினோடு அசைக்கும் போது, நீங்க உள்நோக்கி அசைக்கும் போது ஒருக்கா கல்வனமானி அப்படி திரும்பி வரும், ரைட்? அதை வெளிநோக்கி அசைக்கும் போது கல்வனமானி அதனை எதிர்த்து சில திரும்ப படிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த காந்தம் கம்பிச்சுருள் உள்ளுக்கும் நீங்க தள்ளும் போது ஒரு திசையில் மின்னோட்டம் தூண்டப்படும், அது ஓய்வுல இருக்கும் போது மின்னோட்டம் தூண்டப்படாது, அதை வெளியில மறுபடி இழுக்கும் போது மின்னோட்டம் எதிர் திசையில தூண்டப்படும் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில இந்த சட்டகாந்தத்தை நீங்க உள்நோக்கி அசைக்கும் போது L1 மின்குமிழ் ஒளிர்ந்தால் L2 ஒளிராது. ஏன் ஒளிராது? ஏன் ஒளிராது என்றால் இந்த பக்கமாக கரண்ட் ஓடினால், சாரி இந்த பக்கமாக கரண்ட் ஓடினால் L1 ஒளிரும். அப்ப L1 ஒளிர்ற நேரத்துல L2 ஒளிராது உள்நோக்கி அசைக்கும் போது. நீங்க மறுபடியும் என்ன செய்றீங்கன்னா சட்டகாந்தத்தை வெளிநோக்கி அசைக்கிறீங்க. வெளிநோக்கி அசைக்கும் போது கரண்ட் அதன் எதிர் திசையில் ஓடுது, இங்க ஓடுதுன்னு சொன்னா இதுக்குள்ளால கரண்ட் போகுமா? போகாது. அப்ப இதுக்குள்ளால மட்டும்தான் கரண்ட் போகும். அப்ப ஒரு திசையில் கரண்ட் பாயும் போது ஏதாவது ஒரு எல்இடி தான் ஒளிரும். ரெண்டு எல்இடிகளும் ஒரே நேரத்துல ஒளிராது, ரெண்டு எல்இடிகளும் ஒரே நேரத்துல ஒளிராது. எனவே அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாங்க என்ன இந்த கேள்விக்குரிய விடைக்கு என்ன விடை போலாம்? L1 மாத்திரம் ஒளிரும்டா? இல்ல. L2 மாத்திரம் ஒளிருமா? இல்ல. L1 L2 இரண்டும் ஒளிருமா? இரண்டும் ஒளிரும், ஒரே நேரத்துல ஒளிராது. L1 L2 இரண்டும் மாறி மாறி ஒளிரும் என்றால் அதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. L1 L2 மாறி மாறி ஒளிரும். ரைட், 10 கேள்விகளை நாங்க முடிச்சிட்டோம். 11வது கேள்விக்கு நாங்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட இந்த கேள்விக்குரிய விடையை கேட்க போறேன். ரைட், ஓகே. எனக்கு இந்த 11வது கேள்விக்கு சொல்லுங்க பாப்போம் விடைய. 11வது கேள்விக்கு என்ன விட வரும்? ரைட், பிள்ளைகளுக்கான கொஞ்சம் சந்தர்ப்பம் காய்க்கிறதுக்கு சொல்லுங்க. 11வது கேள்விக்கு என்ன விட வரும்? நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். அல்லது மெசேஜ்ல போடலாம். 11வது கேள்விக்கு என்ன விடையா வரும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், செகண்ட் 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 ரைட், செகண்டை விட தான் கூட வருது இல்லையா? ரைட், ஓகே, நாங்க பார்ப்போம். ரைட், எக்யூவா இருக்கிறீங்க என்ன? சரி, இரவு வேளைகளில் மாத்திரம் சுவாசம் நடைபெறுமாம், பகல் வேளைகளில் மாத்திரம் ஒளித்தொகுப்பு நடைபெறுமாம். ரைட், ஓகே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ரைட், ஓகே, எல்லாரும் 2வது விட தான் அதிகமா போட்டுக்கிறீங்க. ரைட், கடிகார பிள்ளை என்ன? இரவு வேளைகளில் மாத்திரம் சுவாசம் நடக்குமாம், பகல் வேளைகளில் மாத்திரம் ஒளித்தொகுப்பு நடக்கும். நம்ம பொதுவா இப்படித்தான் சொல்லுவோம் பிள்ளை, ஆனால் அது உண்மை இல்லை. ஏனென்றா சுவாசம் இரவிலே நடக்கும், பகலிலே நடக்கும். ஒளித்தொகுப்பும் இரவிலே நடக்கும், பகலிலே நடக்கும். அப்படின்னு சொன்ன உடனே இரவில் ஒளித்தொகுப்பு நடக்குதான்னு கேட்க கூடாது. இரவிலையும் நடக்கும், ஒளியை கொடுத்தார். ஒளிய நீங்க கொடுத்தீங்கன்னா இரவிலே ஒளித்தொகுப்பு நடக்கும். லேபுகளை வச்சு வளர்க்கப்படுகின்ற நிறைய டிஷ்யூ கல்ச்சர் இல்லையா, இளைய வளர்ப்புல அந்த பயிர்களை வளர்க்கறது, அது மாதிரி கம்ப்ளீட்டா 24 ஹவர்ஸும் லைட்டை ஆர்டிபிஷியலா கொடுத்து தாவரங்கள் வளர்க்குறாங்க. பகல் வேளையில இயற்கையான சூரிய ஒளியில ஒளித்தொகுப்பு நடந்தாலும் இரவு நேரத்திலையும் ஒளித்தொகுப்பு நடக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப ஒளி உள்ள போதுதான் ஒளித்தொகுப்பு நடக்கும். அதுதான் ஒளித்தொகுப்பு சம்பந்தப்பட்டது. ரைட், சுவாசத்தை பொறுத்தவரையில இலையில பகல் வேளையில கார்பன் ஆக்சைடு வாயு இலைக்குள்ள போகும், அதே நேரம்
ஆக்சிஜன் வாயு வெளியில வரும். பகல் நேரத்துல இலைக்குள்ளுக்கு ஆக்சிஜன் வாயு போறல்ல, கார்பன் டை ஆக்சைடு தான் போகும். ஆக்சிஜன் வாயு ஏன் போறல்ல? அங்க ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகுது. அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி ஆகின்ற காரணத்தால ஆக்சிஜனை வெளியிலிருந்து எடுக்க தேவையில்லை. இலை பகல் நேரத்திலையும் சுவாசத்தை மேற்கொள்ளும். சுவாசம் என்பது என்ன? இளைமணிகள்ல ஆக்சிஜனை குளுக்கோஸையும் பயன்படுத்தி சக்தியை உற்பத்தி செய்யறது. பகல் நேரத்துல தாவரத்துல ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, அணுசேவை செயற்பாடுகள் நடக்குது. எனவே பகல் நேரத்திலையும் தாவரத்துக்கு சக்தி தேவை. சக்தி தேவைன்னா சுவாசம் தேவை. அப்ப சுவாசம் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். பகல் நேரத்திலையும் தாவரத்துல ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுது. ஆனா வெளியிலிருந்து உள்ளுக்கு எடுக்கப்படுற இல்லை. இரவு நேரத்துல தான் ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படும், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். பகல் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு மாத்திரம் உள்ளெடுக்கப்படும், ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். ஆனால் பகல்லையும் இரவிலையும் ரெண்டு நேரத்திலையும் சுவாசம் நடக்கும். ஒளித்தொகுப்பு ஒளி உள்ள போது நடக்கும். பகலா இருந்தா பகல், இரவா இருந்தா இரவு ஒளி உள்ள போது நடக்கும். எனவே 11வதுக்கு 2வது விட. நம் 12வது கேள்வி போ. இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதுலையினுள் நடைபெறும் செயற்பாடுகள் தொடர்பான 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 3 கூற்றுக்கள் தந்திருக்காங்க. முக்கியமான கேள்வி ஒன்றுகள் கவனிங்க. ஏமடைட்டு ஒட்சியேற்றம் மூலம் இரும்பு உற்பத்தி ஆகும். ஏமடைட்டு அப்படிங்கிறது இரும்பினுடைய தாது பொருள் இல்லையா? இரும்பினுடைய தாது பொருள். ஏமடைட்டு என்பது இரும்பினுடைய தாது பொருள். இரும்பினுடைய தாது பொருள்ல இருக்கிற இரும்பு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? உலோகங்கள் எப்பவுமே இலத்திரனை இழந்து தானே பிள்ளைகள் சேர்வையில் உருவாக்கும். Fe சொன்னா Fe2O3. அப்ப Fe2O3ன்றது Fe2O3ல Fe என்ன நிலையில இருக்குது? Fe2O3ல Feனுடைய ஒட்சியேற்றன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, எனவே 3 ஆக்சிஜனுக்கு -6. அப்ப 3 ஆக்சிஜனுக்கு -6 இந்த சேர்வைக்கு 0 வரணும். எனவே 2 Feக்கும் +6 இருக்கணும். 2 Feக்கும் +6 ஒரு Feக்கு எத்தனை? +3. ஒரு Feக்கு +3. அப்ப அது ஃபெரிக் அயனாக இருக்குது. அப்ப Fe+3 இருக்கிற நிலையில இருந்து அதை நம்ம இரும்ப பிரித்தெடுக்கும் போது கார்பன் மோனோக்சைடோட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சி கடைசியில Fe மட்டும் வரும் இல்லையா? Fe தனியாகவும் இந்த ஆக்சிஜன் இங்க இரும்போட சேர்ந்து இருக்கிற ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து CO2 கார்பன் டை மாறும். சரி, இப்ப Fe3+ இருக்கிறது Fe மாறுதுண்டா இது 0க்கு தானே வருது. அப்ப ஒட்சியேற்றன் 0. +3ல இருந்து 0க்கு வருதுண்டா ஒட்சியேற்றன் கூடுதா குறையுதா? ஒட்சியேற்றன் குறையுது. ஒட்சியேற்றன் குறைஞ்சா ஒட்சியேற்றமா தாழ்த்தலா? தாழ்த்தல். அப்ப இரும்பு தாழ்த்தப்படுது. இரும்பு தாழ்த்தல் அடைஞ்சுதான் இந்த இரும்பு பிரித்தெடுக்கப்படுது. எனவே ஒட்சியேற்றம் அடையுதுன்னு சொன்னது பிழை. இரும்பு ஒட்சியேற்றம் அடையல, தாழ்த்தல் தான் அடையுது. கார்பன் தான் ஒட்சியேற்றம் அடையுது. கரியை போட்டோம் தானே, அந்த கரியில் உள்ள கார்பன் தான் என்ன செய்யுது? ஒட்சியேற்றம் அடையுது. இப்ப ஏ பிழை. பிஐயும் சிஐ நாங்க கூற்றையும் வாசிக்கவே இல்லை, விடைக்கு போகும். ஏ பிளண்டா மேற்படி கூற்றுகளுள் உண்மையான கூட்டத்தானே கேட்கிறாங்க பாருங்க. மேற்படி கூற்றுகள் உண்மையான கூற்று. அப்ப உண்மையான கூற்றுண்டா ஏ பிள்ளை. அப்ப வராது. ஏ வராத விடத்தில் இருக்கு. இது வராது. முதலாவது விடையோ 2வது விடையோ 4வது விடையோ வராது. ஏன்? ஏ வராத காரணத்தால். அப்ப பிசி மாத்திரம் தான் சரி. கண்ணை மூடிட்டு இருந்த விடை போட்டுட்டு பெய்துட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஏ வராதுன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் என்றால், ரைட், இது கன்ஃபார்ம் 100% உங்களுக்கு ஷுவர் என்றா பிஎஸ்சியோ நீங்க வாசிக்க தேவையில்ல, ரைட். 3வது விடையை போட்டு பெய்துட்டே இருக்கலாம், ரைட். இந்த மாதிரி சில டெக்னிக்கலை பிடிச்சு கொண்டாங்கடா எம்சிக்யூல விட தெரியாட்டியும் விடைக்கு போயிடலாம். அப்படி சில டெக்னிக்கல் இருக்குது, ரைட். ஓகே, இப்ப பார்ப்போம். சும்மா பேப்பரை நம்ம பாக்குறதுக்காண்டி பார்க்கறேன். இரும்புத்தாதில் அடங்கியுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக சுண்ணாம்பு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். சுண்ணாம்பு நம்ம போறதானே கல்சியம்
என்னது கால்சியம் கார்பனேட் நம்ம போட்டோம்னா அது வெப்பத்துக்கு பிரிகடைஞ்சு கால்சியம் ஆக்சைடு வரும். இந்த கால்சியம் ஆக்சைடுன்ற இந்த சுண்ணாம்பு கல் இருந்து வர இந்த சுண்ணாம்பு அல்லது நீராத சுண்ணாம்பு இவர் அங்க காணப்படுகின்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துவாரோ. கால்சியம் சிலிகேட் போன்றவர்கள் உருவாக்குறதுக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு பயன்படுத்தப்படும். அப்ப பி சரி, பி ஓகே. சி, ஊதுலையினுள் சேர்க்கப்படும் கற்கரி எரிபொருளாகவும் தொழிற்படும் சொல்றாங்க. கற்கரி எரிபொருளா தொழிற்படுமா? மூலப்பொருளா தொழிற்படுது, ஓகே. எரிபொருளாகவும் கேட்கிறாங்க, முக்கியமான பாயிண்ட் பண்ணி விடும் இல்லையா? எரிபொருளாகவும் தொழிற்படுமா? ஓ, எரிபொருளா தொழிற்படும். ஏன்? இந்த கார்பன் என்ன செய்து, இந்த கார்பன் என்ன செய்து கால்சியம் கார்பனேட் பிரிகை அடைஞ்சு வர CO2 சேர்ந்து, கால்சியம் கார்பனேட் பிரிந்தானே ரெண்டாக, கால்சியம் ஆக்சைடு ஆகும் CO2 ஆகும். அந்த CO2 இந்த கார்பன் சேர்ந்து என்ன செய்து கார்பன் மோனோக்சைடை உருவாக்கும். CO கார்பன் மோனோக்சைடு கேஸை உருவாக்கும். அப்ப இதுக்கு நீங்க 2 போடணும் இல்லையா? இதுக்கு 2 போட்டு இதுக்கும் 2 போட்டீங்கன்னா தாக்கம் சமப்படுத்தப்பட்டோம். ஓகே, அது நமக்கு இப்ப இஷ்யூ இல்லை. என்ன கேட்கிறாங்க, இந்த கார்பன் எரிபொருளாக பயன்படுதான்னு கேட்கிறாங்க. ஓ, எரிபொருள் இது சக்தியா வெளிவிடுமே. நாங்க அடுப்புக்குள்ள விறகு எரிக்கிற டைம்ல விறகுல என்ன இருக்குது? கார்பன் இருக்குது. அல்லது சிரட்ட கரியை போடுவோம், ஆக்டிவேட்டட் சார்கோல் சொல்லுவோம் இல்லையா? உயிர்ப்பாக்கப்பட்ட அந்த கார்பன், அந்த கரியை நம்ம போடுகின்ற நேரத்துல அந்த கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சுதான் என்ன வருது? CO2 வருது. அப்ப கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து தாக்கம் அடைகிற தாக்கம் CO2 உருவாகிறதோ CO உருவாகிறதோ, கார்பன் ஒட்சியேற்றம் அடைவது என்ன தாக்கம் என்றால் அது ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப அது வெப்ப சக்தியை வெளிவிடுது. வெப்ப சக்தியை வெளிவிடுற காரணத்தால இங்க கார்பன் ஒரு எரிபொருளாக தொழிற்படுகிறது. அப்ப ஊதுலையில் சேர்க்கப்படுகின்ற கற்கரி 2 நோக்கம். ஒன்று, இவரை இரும்ப தாழ்த்துறது, அதே நேரத்துல இவர் எரிபொருளாகவும் தொழிற்படுறாரு. அப்ப BMCM சரியான விடைகள். அடுத்தது போ 13வது கேள்வி போறோம். 13வது வினாக்கு போறோம். நேரோட்ட மோட்டர் உள்ள திசை மாற்றிகளின் தொழிற்பாடு யாது? திசை மாற்றிகள் இல்லையா? அந்த பிளவு வளையத்தோட ஜாயிண்ட் ஆயிருக்கிற திசை மாற்றிகள். அப்ப அந்த திசை மாற்றிகள் ஏன் அதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த திசை மாற்றிகள் அதுல இருக்கிற நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையில அந்த மின்னோட்டத்தின் திசைய மாத்துறதுதான் பிள்ளை. மின்னோட்டத்தின் திசையை மாத்துறதான் காரணம். ஏன் அது அந்த மின்னோட்டத்தின் திசை மாற்றப்படணும்? விளைவு வளையத்தினூடாக அந்த திசைகள் மாற்றப்படாவிட்டால் என்ன நடக்கும்டா, மோட்டார் சுழலாது. மோட்டார் சுழலாது. 2 பக்கமும் அது இப்படி வைப்ரேட் ஆகிற வேலையைத்தான் அது செய்யும். மோட்டார்ல சுழற்சி வராது, வைப்ரேட் ஆகிற வேலை தான் செய்யும். அப்ப மோட்டார் வைப்ரேட் ஆகாம சுழலணுமாக இருந்தால் அந்த பிளவு வளையத்தினூடாக அதனுடைய அந்த திசை மாற்றப்பட வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்ண மாதிரி நான் காட்டணும் உங்களுக்கு. அதை ஷேர் பண்றேன்னு வருதான்னு பாருங்க. ரைட், வீடியோ வருதான்னு சொல்லுங்க எனக்கு கொடுத்தா. இந்த இதான் நேரோட்ட மின் மோட்டர் மாதிரி. வீடியோ பிளே ஆதான்னு சொல்லுங்க எனக்கு கொடுத்தா. வீடியோ வருதா? ரைட், ஓகே. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் காட்டுது வீடியோ வர மாதிரி. என்ன பிரச்சனை?
எனக்கு இங்கே ஸ்கிரீன் ஷேர் வருது. வீடியோ 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 மறுபடியும் ஒருக்கா ஷேர் பண்ணி பார்ப்போமா? ஓம் காட்டுதுன்னு ஒரு ஆள் போட்டுக்கிறாரு. அத்தாக்கள் இல்லைன்னு போடுறோம். என்ன பிரச்சனை? வீடியோ பிளே ஆகலையா? அப்ப சரி, திரும்ப இருக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பார்க்குறேன். ரைட். இப்போ ஓகே தானே? ரைட். இந்த வீடியோ பாருங்க பிள்ளைகள். இதுதான் அந்த பிளவு வளையம் இல்லையா? இந்த பாருங்க, இந்த பிளவு வளையத்தை இதுலதான் மின்னோட்டம் ஓடுது இல்லையா? இந்த பாருங்க, இது சுழலணுமா இருந்தால் இந்த இடத்துல இந்த இந்த பிளவு வளையம் இருக்கணும். திசை மாற்றின்னு சொல்லணும். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த இடத்தை இது டச் ஆகி விடுதலை ஆகிற நேரத்துல இந்த கரண்ட் வந்து ஒரு கட் ஆகி திரும்ப ஒண்ணா. அதனாலதான் இதனுடைய திசை மாற்றம் அடையும். இப்ப இதானே மின்கலம், மின்கலத்துல இருந்து இதான் இப்ப கரண்ட் வரப்போகுது. பிளஸ்ல இருந்து இப்படி கரண்ட் வரப்போகுது. இப்படி கரண்ட் வந்து இந்த இடத்துக்கு கரண்ட் வந்து ரைட், இந்த தூரிகை ஊடாக இங்கால இருக்கிற இந்த பிளவு வளையத்துக்கு இந்த திசை மாற்றி சொல்ற இந்த வளையத்துக்கு அதுக்கு வார நேரத்துல இவ்விடத்துல இந்த கேப் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த கேப் ஏன் விட்டுருக்காங்கண்டா, அந்த கேப் ஏன் இருக்குண்டா கரண்ட் திசை மாறணும். ஒவ்வொரு அரை சுற்றுக்கும் மின்னோட்டத்தின் திசை மாறணும். ஒவ்வொரு அரை சுற்றுக்கும் மின்னோட்டத்தின் திசை மாறணும். மாறினாத்தான் இதனுடைய இயக்க திசையும் மாறுது. பாருங்க, இவர் சுழலுகின்ற இந்த திசை மாறணுமா இருந்தா இந்த கரண்ட் வந்து இவ்விடத்துல என்ன செய்யணும்? இந்த இடத்தால இது கரண்ட் ஓடுற திசையை மாற்றணும். இது சுழலுகின்ற கோடு. ஏன்னா எப்பவுமே மின்னோட்டம் இங்கிருந்து இங்கதான் ஓடும். அப்ப இவர் மாறி வர இடத்துல இந்த துண்டு இங்க வரும்போது அவர்களையும் அதே திசையில தான் கரண்ட் ஓடும். அதுக்காக அந்த மின்னோட்டத்தின் திசையை மாத்தி மாத்தி அனுப்புறதுக்காகத்தான் இந்த செட்டப் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சரிதானே? அது காந்த புலத்தை காட்டுறாங்க நமக்கு. வீடியோ ஓகே போதும் நினைக்கிறேன். மறுபடி நாங்க இதுக்கு வருவோம், பேப்பருக்கு. ரைட். அப்ப ஆக இந்த திசை மாற்றிகளோட தொழிற்பாடு என்னண்டா, காந்தப்புலத்தின் வலிமை அதிகரித்தல்டா இல்ல, அது பிழ. நேரோட்ட மின்னோட்டத்தை ஆளோட்ட மின்னோட்டமாக மாற்றுதல்டா பிழ, அதுவும் இல்ல. ஆர்மேச்சரினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுதல். அந்த திசையை மாற்றினாத்தான் அது சுழலும். இல்லாட்டி ரெண்டு பக்கம் இப்படி 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 வைப்ரேட் ஆகும். மின்னோட்டத்துல திசை மாறாது. ஆர்மேச்சரை பிடித்து வைத்திருக்கும் தாங்கியா திருப்பிடு, அதுவும் இல்லை. 13வதுக்கு 3வது விட. 14வது கேள்விக்கு நாங்க வரோம். காணிங்க 14வது கேள்வி. 14வது கேள்வியை பொறுத்தவரையில XYZ அப்படின்னு சொல்லி மனித உடலில் காணப்படும் சில அங்கங்களின் தொழிற்பாடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. அவ் அங்கங்கள் முறையே XYZ என பெயரிடப்பட்டுள்ளன. இதுதான் X, இது Y, இது Z. ரைட். யூரியாவோடு சேர்ந்து வர குருதி எக்ஸுக்குள்ளால போற நேரத்துல யூரியா வெளியால அகற்றப்படுது. யூரியா சரிவு குறைந்த குருதி செப்பரேட்டா போகுது. அமினோ அமிலங்கள் வைக்குள்ளால போற நேரத்துல அமினோ அமிலங்களோட சேர்ந்து வர குருதி, அமினோ அமிலம்னா அதோட சேர்ந்து வர குருதி. அப்ப அமினோ அமிலங்கள் வைக்குள்ளால போற நேரத்துல என்ன நடக்குது? புரதங்கள் ஒரு பக்கம் தொகுக்கப்படுது, அடுத்த பக்கம் யூரியா விடுவிக்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுடன் கூடிய வழி இந்த ஜீங்கிற அங்கத்துக்கு வருகின்ற போது அதுக்குள்ளால அந்த வழி போயிட்டு மறுபடி வழி வெளியால வரும்போது ஆக்சிஜன் குறைந்த வழி
வெளியால வருது. அப்ப இது யூரியாவுடனான குருதி. இதுதான் யூரியாவுடனான குருதி. இது அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள் இந்த வைக்கு கொடுக்கப்படுது. ஆக்சிஜனோட கூடிய குருதி ஜிக்கு கொடுக்கப்படுது. இந்த நேரத்துல என்ன கேட்கிறாங்கன்னா XYZ ஆகிய அங்கங்களின் சரியான பெயர்கள் முறையே. யூரியாவை வேறையா ஃபில்டர் பண்ணி அனுப்புறால் யாரு? யூரியாவை ஃபில்டர் பண்றால் யாரு? உற்பத்தி ஆகுறதல்ல, ஃபில்டர் பண்ற. இந்த பாருங்க, இங்கதான் ப்ரொடக்ஷன் நடக்குது. இது யூரியா உற்பத்தி. அமினோ அமிலங்கள் கொடுக்கிறோம், ஒரு பக்கம் புரோட்டீன் தொகுக்கப்படுது, அடுத்த பக்கம் யூரியா உற்பத்தி நடக்குது. அப்ப யூரியா உற்பத்தி ஆகிற இடம் வேற, யூரியாவோட சேர்ந்த பிளட் வரும்போது யூரியாவை ஃபில்டர் பண்ற இடம் வேற. இது ஃபில்டர் பண்றது, இது உற்பத்தி செய்யற இடம், ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். அப்ப யூரியாவை ஃபில்டர் பண்றது வந்து சிறுநீரகம், யூரியாவை உற்பத்தி செய்யறது வந்து ஈரல். அப்ப எக்ஸ் வந்து சிறுநீரகம், Y வந்து ஈரல். இது ஒட்சிசனோட வர வழி. ஒட்சிசன் குறைந்த கார்போஹைட்ரேட் வாயு கொண்ட வழி வெளியேற்றப்படுது, உள்ளெடுக்கப்படுது. ஒட்சிசன் வழி வெளியேற்றப்படுது, ஒட்சிசன் குறைந்த வழி. அப்ப அது நுரையீரல். ஆகவே 14வது விட முதலாவது விட. 14க்கு முதலாவது விட. 15வது கேள்வி போறோம். கவனிங்க, 15வது கேள்வி. ஓமோன்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. A மாதவிடாய் சக்கரத்தின் அவத்தைகள் செல்வாக்கு செலுத்தும். B கபச்சுரப்பினால் சுரக்கப்படும். C முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டும். சதானே A மாதவிடாய் சக்கரத்தின் அவத்தைகளில் செல்வாக்கு செலுத்தும். மாதவிடாய் சக்கரத்துல வந்து 2 இடங்கள்ல 2 விதமான அவத்தைகள் நாங்க சொன்னோம் இல்லையா? ஞாபகம் இருக்குதானே உள்ள உங்களுக்கு? மாதவிடாய் சக்கரத்துல 2 இடங்கள்ல 2 விதமான அவத்தைகள் நம்ம சொன்னோம். ஒன்று சூலகத்தில் நடைபெறுகின்ற மாற்றங்களுக்கு ஒரு விதமான அவத்தைகளை சொன்னோம். கருப்பப்பை சுவர் இல்லையா, கருப்பை அகவணியில நடைபெறுகின்ற மாற்றங்களுக்கு இன்னொரு அவத்தைய சொன்னோம். அப்ப இது ரெண்டுமே மாதவிடாய் சக்கரத்தோடு தொடர்புடைய அவத்தைகள் தான். அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, மேற்படி கூற்றுக்களுள் FSH LH ஆகிய ஹோமோன்கள் தொடர்பான உண்மையான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ABC 3லையும் இந்த FSH என்ற ஹோமோனுக்கும் LH என்ற ஹோமோன், FSH என்றால் புடைப்பு தூண்டி ஹோமோன் இல்லையா, அந்த முதலான புடைப்புகளை கிரபியன் புடைப்புகளாக முதிர்ச்சி அடைய செய்யற, வளரச் செய்யற ஹோமோன் தான் இந்த புடைப்பு தூண்டி ஹோமோன் சொல்லுவோம். LHன்னு சொல்லி சொன்னால் அந்த லியூட்டினலாக்கும் ஹோமோன் இல்லையா, அதாவது அந்த கிரபியன் முதிர்ச்சி அடைந்த, வளர்ச்சி அடைந்த அந்த கிரபியன் புடைப்புல இருந்து சூளை வெளிவிடுவதை தூண்டக்கூடிய ஹோமோனைத்தான் இந்த LHன்னு சொல்லுவோம். அப்ப இது புடைப்பு தூண்டி ஹோமோன், லியூட்டினலாக்கும் ஹோமோன். ரைட்? இந்த 2 ஹோமோன்கள் தொடர்பான கூற்று உண்மையானது இதுதான் கேட்கிறாங்க. உண்மையான கூற்று தான் கேட்கிறாங்க. பாருங்க, முதலாவது மாதவிடாய் சக்கரத்தின் அவத்தையில் செல்வாக்கு. ரெண்டுமே மாதவிடாய் சக்கரத்தோட சம்பந்தப்பட்டதுதான். ரெண்டும் மாதவிடாய் சக்கரத்தோட சம்பந்தப்பட்டது. கபச்சுரப்பினால் சுரக்கப்படும். ரெண்டும் கபச்சுரப்பியால் சுரக்கப்படும். முதல்ல இவர் சுரக்கப்படுவார், அதுக்கு பிறகு இவர் சுரக்கப்படுவார். இவர் சுரக்கப்படுற டைம்ல இவர் குறைவார். இவர் இருக்கச்சில இவர் இல்ல அல்லது குறைவு, இவர் சுரக்கப்படச்சில இவர் குறைவு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செட்டப் இருக்கு. 2 பேரும் எதிர்மறையான செயற்பாடுகளை செய்வாங்க. இவர் புடைப்பை தூண்டி வளர வைப்பார், இவர் புடைப்பை உடைச்சி சூழ வழி உடைச்சிட்டு அவர் அப்படியே சடலமாக மாற்ற வைப்பார். ரைட். அப்ப ஏயும் சரி பியும் சரி. சி முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டும். முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டுறது இந்த 2 பேருமா, இவர் மட்டுமா? இவர் மட்டும்தான் முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டுறவர், இவர் அல்ல. எனவே FSH என்ற ஹோமோன் மட்டும்தான் சிக்கு வரும், LH வராது. ஆகவே இந்த கேள்வி கூட AB மாத்திரம். 15வது கேள்விக்கு விட முதலாவது விட AB மாத்திரம். 16 அலையொன்றின் முறிவு மற்றும் தெறிப்பு தொடர்பான சரியான கூற்றுக்களை தெரிவு செய்க. அலையொன்றின் முறிவு தெறிப்பு தொடர்பாக கேட்கிறாங்க. கவனிங்க, ஒளிக்கு சிறப்பியல்புகள் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒளி என்ன செய்யும்? ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யும் என்று படிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒளி ஊடகம், ஒரு ஊடகத்திலிருந்து அடுத்த ஊடகத்துக்கு ஒளிக்கர் செல்லும் போது பாதையை விலத்தி அது செல்லும். அதை நம்ம ஒளி முறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒளி முறிவுன்னு சொல்லுவோம். அது மாதிரி
ஒளி ஊடு காட்டாத, ரைட், ஒளி ஊடு புகவிடாத ஒரு திரையொண்ட தடையொண்ட ஊடகம் ஒன்றை நோக்கி ஒளிக்கதிர் செலுத்தப்பட்டால் அவர் வந்து பட்டு தெரிப்படைவார். அப்ப இந்த இடத்துல ஒளி தெரிப்பு நடக்கும். 3 விஷயத்தை பார்த்தோம். அப்ப இந்த ஒளி தெரிப்பு அப்படின்ற நேரத்துல இங்க ஒரே ஊடகம், எனவே வேகத்தில் மாற்றம் ஏற்படுவதில்லை. ஒளி பயணம் செய்கின்ற ஊடகம் மாறாத வரைக்கும் வேகம் மாறாது. அப்போ ஒரே ஊடகம்னால் வேக மாற்றம் இல்லை. அப்ப ஒளி வேகம் எங்க மாறும்னால் ஊடகம் மாறினால். ஊடகம் மாறும்போது ஒளியில் அடர்த்தி மாறுது. ஒளியில் அடர்த்தி மாறினால் அங்க ஒளியின் வேகம் மாற்றம் அடையும். ஒளியின் வேகம் மாற்றம் அடைகிறது எங்கன்னு கேட்டா முறிவுல, தெரிப்புல வேகம் மாறாது. எனவே முதலாவது தெரிப்பின் போது வேகம் மாற்றம் அடைகின்ற விட பிழை, 3வது தெரிப்பின் போது வேகம் மாற்றம் அடைகின்றதும் பிழை. ரைட். முறிவின் போது மீடுரன் மாற்றம் அடையாது வேகம் மாற்றம் அடையும். முறிவின் போது மீடுரன் மாற்றம் அடையும், அலைநீளம் மாற்றம் அடையாது. ரைட். முறிவின் போது மீடுரன் மாற்றம் அடையுமாம், அலைநீளம் மாற்றம் அடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற சமன்பாடு வந்து V சமன் F lambda சமன்பாடு இல்லையா? நம்ம வளமையா நேர்கோட்டியத்துக்குள்ள படிச்ச சமன்பாடு V இந்த கதி சமன் தூரத்தின்கள் நேரம். அந்த தூரத்தின்கள் நேரம் என்றுதான் பொதுவான சமன்பாடு. அந்த சமன்பாட்டில இருந்து இந்த அலைகளின் வேகத்துக்கு நம்ம இந்த சமன்பாட்டை கட்டி எழுப்புறோம். ரைட். V சமன் F lambdaன்றதுதான் சமன்பாடு. F என்ன? மீடுரன். lambda என்ன? அலைநீளம். மீடுரன் அலைநீளம். அப்ப இந்த வேகம் மாறாதுள்ள போது, நல்லா காணிச்சு, வேகம் மாறாதுள்ள போது F கூடினால் lambda குறையணும். F கூடினால் lambda குறையணும். lambda கூடினால் F குறையணும். இது V மாறாதுள்ள போது. அப்ப 2 பேரும் தங்களுக்குள்ள தங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வாங்க. அதுதான் மின்காந்த திருஷ்யம் சொல்றோமா இல்லையா? அந்த ரேடியோ வேவ்ஸ்ல தொடங்கி காமா ரேஸ் வரைக்கும் பல வகையான இந்த மின்காந்த கதிர்கள் அவ்வளோத்துக்குமே இந்த வேகம் மாறாது. ஆனால் அவங்களோட அலைநீளமும் மீடுரனும் தங்களுக்குள் மாறிக்கொள்வார்கள். ஆனா ஒளிக்கதிருக்கு என்ன நடக்குதுன்னா, இங்க ஒளி முறிவடையும் போது, இந்த ஊடகத்திலிருந்து ஒளி முறிவடையும் போது கட்டாயம் வேகம் மாற்றம் அடையும். புக்ல இருக்கு, அந்த நோட்ஸ் ஃபுல்லா இருக்குது புக்ல. அப்ப வெற்றிடத்தினூடாக தான் ஒளி வந்து 3 × 10⁻⁻1 போகும். அதை தவிர திரவம், திண்மம், அது மாதிரி எனது வைரம், இப்படி ஊடகம் மாறுகின்ற இடத்துல அவருடைய வேகம் படிப்படியா குறையும் இல்லையா? வேகம் குறையும். அப்ப இந்த வேகம் குறைந்தாலும் அவருக்கு என்ன மாறாதாம்டா, மீடுரன் மாறாது. வேகம் மாறும், நீடுரன் மாறாது. அதுக்கேற்ப அலைநீளம் தான் மாறும். அப்ப வேகம் குறையும் போது அலைநீளம் குறையும், ஊடகம் அடர்த்தி கூடுகின்ற போது. எனவே மீடுரன் மாறாது. மீடுரன் ஒரு போதும் இந்த ஒளியலைகளுக்கு மாற இல்லை. அப்ப முறிவின் போது மீடுரன் மாற்றம் அடையாது, வேகம் மாற்றம் அடையும். 2வது விடதான் இதுக்கு சரியான விடை. சரிதான பிள்ளைகள்? 16வது கேள்விக்கு நாங்க 2வது விடைய பார்த்தோம். 17வது கேள்விக்கு போறோம். சுண்ணாம்பு கல்லின் வெப்ப பிரிகையின் போது சக்தி நிலைமாற்றம் நடக்கும். அந்த சக்தி நிலைமாற்றம் தொடர்பான சக்தி மட்ட வரைப்புகள் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த கேள்விக்குரிய விடையை நாங்க பார்க்கிறதாக இருந்தால், நம்ம குயிக்கா கொஞ்சம் போறோம் பிள்ளைகள். பேப்பர் கேள்வி, பேப்பர் இந்த கிளாஸ் தானே பிள்ளைகள், அதால சிலபஸ் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சிலபஸை மீட்டிக்குள்ள போகணுன்றதால சொல்லிக்கொண்டு போறோம். ரைட். எங்களுக்கு இன்னைக்கு 9 மணிக்கு மாதிரி கிளாஸ் தான் நாங்க முடிக்கணும். ஆனா 20 கேள்வி வரைக்கும் முடிச்சாலே பெரிய விஷயம் இல்லையா? 40 கேள்வி பார்க்கறதுக்கு யோசிச்சோம், ஆனா அப்படி பார்க்க இயலாது. ரைட். விடையை மட்டும் சொல்லிக்கொண்டு போறேன்டா 40 கேள்விக்கு விடையை சொல்லிக்கிட்டு போகலும். ஆனா கொஞ்சம் சிலபஸை மீட்டிக்கொண்டு வாரதால உங்களுக்கு கொஞ்சம் 40 கேள்வியை முடிச்சுக்கொள்ள இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது. ரைட். நாங்க கிளாஸை முடிக்க முன்னாடி ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த கேள்விக்கு ஒருக்க வந்து வருவோம். சுண்ணாம்புக்களின் வெப்பப்பிரிகை தாக்கத்துக்கான சரியான சக்தி மட்ட வரைப்பு எது? சுண்ணாம்பு கல்லுன்ற வெப்பப்பிரிகை தாக்கம் தெரிந்தானே உள்ள உங்களுக்கு. கால்சியம் கார்பனேட்டுங்கிறது சிப்பி, முட்டையோடு, இதுகளெல்லாம் சுண்ணாம்பு
கற்பாறைகள் இருந்து உடைக்கிற சுண்ணாம்பு கல், இது எல்லாமே சுண்ணாம்பு கல் தான், கல்சியம் கார்பனேட். இந்த கல்சியம் கார்பனேட்டுக்கு நம்ம தாக்கம் எழுதுற இடத்துலயே இதுக்குள்ள ஒரு அம்புக்குறி ஒன்று போடுவோம், சரி முக்கோணி ஒன்று போடுவோம் அம்புக்குறி கீழே. அப்படின்னா கல்சியம் கார்பனேட் வெப்பமேற்றணும். முட்டையோட்ல இருந்து சும்மா சுண்ணாம்பு வராதானே, வெப்பமேற்றணும். அப்ப வெப்பமேற்றினாத்தான் கல்சியம் ஒட்சைட்டு வரும். அதோட என்ன வரும், கார்பனீரொட்சைட்டு வாயு வெளியேறும். கல்சியம் ஒட்சைட்டும் கார்பன்சைட்டு வாயு வெளியேறும். இதுதான் தாக்கம். இது தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? வெப்பத்தை நம்ம கொடுத்தோம்டா அகவெப்ப தாக்கம், அது வெப்பத்தை உள்ளுக்கு எடுக்குது, அகவெப்ப தாக்கம். வெப்பம் வெளியால தந்துச்சுண்டா அது புறவெப்ப தாக்கம். இவரை நம்ம வெப்பம் ஏற்றுதல் அப்படின்னா வெப்பத்தை கொடுக்கிறோம். அது அர்த்தம் என்னண்டா, இந்த கல்சியம் கார்பனேட்டில் காணப்படுகின்ற பிணைப்புகளுக்குள் இருக்கிற அந்த சக்தியை விட இங்க உருவாகின்ற கல்சியம் ஒட்சைட்டுக்கும் அது மாதிரி கல்சியம் கார்பனேட்டும் உருவாகிறதுக்கு கொடுக்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு அல்லது இந்த பிணைப்பு கொண்டிருக்கின்ற சக்தியின் அளவு கூட. அதாலதான் நம்ம மேலதிகமா சக்தியை கொடுத்து இவங்களை உருவாக்குறோம். அப்ப வெப்ப சக்தியை கொடுக்குறோம்டா அது அகவெப்ப தாக்கம். அந்த கொடுத்த சக்தி அவ்வளோ இந்த பிணைப்புகளுக்கு இருக்குது. இப்ப இந்த கல்சியம் கார்பனேட்டுக்கு சக்தி கூடவா, இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மொத்த சக்தி கூடவா? இந்த ரெண்டு பேருக்கும் தான் சக்தி கூட, அதாவது விளைவுகளுக்கு தான் சக்தி கூட. இவரை விட இவரு கூட, நம்ம கொடுத்த வெப்ப சக்தி எவ்வளவு இவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப கல்சியம் கார்பனேட் சக்தி குறைய, இவங்களுக்கு சக்தி கூட. அந்த அடிப்படையில மேல, அதாவது இதுதானே சக்திக்கான வரைவு, மேல போதான் சக்தி கூடுது. இந்த கோட்டை விட இந்த கோட்டுக்கு சக்தி கூட, இந்த கோட்டை விட அந்த கோடு சக்தி கூட, ரைட்? இந்த கோட்டை விட இது கூட. அப்ப கல்சியம் கார்பனேட் திண்மத்துல இருக்கிற சக்தியை விட கல்சியம் ஒட்சைட்டு பிளஸ் CO2 கேஸ் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சக்தி கூட. இவர் கீழே வரணும், இவரும் மேல வரணும். ஏன்னா இவரை விட இவருக்கு சக்தி கூட, இந்த ரெண்டு பேருக்கும் சக்தி கூட. ஓகே, அது ஓகே. ஆனா இந்த சக்தி இங்கிருந்து இங்க வரும், அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க பிள்ளை, அது பிள்ளை. ஏன் இங்கிருந்து இங்க அம்புக்குறி இல்லை, தாக்கில தான் விளைவு. அதுல இவர்ல இருந்து இவருக்கும் சேர்த்து சக்தியை கொடுத்து தான் அவர் வாரார். எனவே முதலாவது விடையில இந்த அம்புக்குறி வருது பாருங்க 14வதுக்கு. இந்த அம்புக்குறி வார காரணத்தால இந்த முதலாவது விட வராது. அதே மாதிரி ரெண்டாவது விடைய பாருங்க, ரெண்டாவது அதே தான், கீழே கல்சியம் கார்பனேட்டு, மேல கல்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2, இது ஓகே, இது சரி. ஆனா இந்த அம்புக்குறி என்ன செய்யணும், கீழே இருந்துதான் மேல போகும். ஏன்னா இவங்களை விட இவங்களுக்கு சக்தி கூட, இவங்களுக்கு சக்தி கூட. அதனால இந்த அம்புக்குறி சக்தி கூடிய திசையில தான் இந்த அம்புக்குறி காட்டப்படணும். ஆகவே இந்த 14க்கு ரெண்டாவது விட சதான விழல். ஓகே, 18வது கேள்விக்கு நாங்க போறோம். 18வது கேள்வி என்ன சொல்றாங்க, கோல் ஒன்று ABC அப்படிங்கிற 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. கோளின் மீது தொழிற்படும் விசைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் பிழையான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். A, B ஆகிய விசைகளின் விளையுள் C-க்கு சமனாகும். அது சரியா பிள்ளை சொல்லுங்க பாப்போம். A-க்கும் B-க்குமான விளையுள் விசைதான் இந்த C-யாம். அப்படின்னா A-க்கும் B-க்கும் விளைவுள் விசையாக இந்த C தான் காணப்படணும். ஏன் அந்த C தான் விளைவுள் விசையாக காணப்படணும், சொல்லுங்க பாப்போம். யாதாயினும் ஒரு திசையில் தொழிற்படுகின்ற 2 விசைகளுடைய கூட்டுத்தொகையாகத்தான் 3வது விசை காணப்படணும். விளைச்சல், யாதாயினும் ஒரு திசையில் தொழிற்படுகின்ற விசையினுடைய கூட்டுத்தொகையாகத்தான் அடுத்த 2 விசைகளும் காணப்பட வேண்டும். ஒரு திசையில் இருக்கிற விசையின் விளைவுகளாகத்தான் அடுத்த விசை காணப்படும். அது கிளியர் தானே உங்களுக்கு? அது உங்களுக்கு கிளியர் தானே? அப்பதான் விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கும். ஏனுடைய பியினுடைய விசையினுடைய கூட்டுத்தொகைக்கு C சமனா இருக்கணும். இது ரெண்டும் சில நேரங்களில் சமனா இருக்கும். இது 10, இது 10ன்னா 20. அப்ப இது 20 இருக்கும். சில வேளை இது 10ஆகும், இது 20ஆகும் இருக்கலாம். அப்படி இருந்தா இது 10, 20 அது ரெண்டும் சேர்ந்தது இது 30 என்ற இடத்துக்கு நாங்க போவோம். அப்ப A, B ஆகிய விசைகளின் விளைவுள் விசை C என்பது சரியான விடை. அது சரி. அதுல இந்த
மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஏபிசி ஆகிய 3 விசைகளும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. சரியா பிள்ளை சொல்லுங்க அப்போ. ஏபிசி ஆகிய 3 விசைகள் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. ஒரே தளத்துல தான் கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதுவும் உண்மைதான். அடுத்தது பாருங்க பிள்ளை, மூன்றாவது பாருங்க. மூன்றாவது பாருங்க, ஏபிசி ஆகிய விசைகளினால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0 ஆகும். அதுவும் சரி, அதுவும் சரி. விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை என்ன இருக்கணும்? 0 இருக்கணும் இல்லையா? அதாவது சி பற்றி இந்த புள்ளி பற்றி ஏனுடைய இந்த விசை திருப்பம், அது மாதிரி பியினுடைய இந்த விசை திருப்பம் ரெண்டும் எதிரெதிர்த்து சில விசை திருப்பம்ன்றதால சமனா இருக்கும். ரைட்? அப்ப மையப்புள்ளி இந்த புள்ளியில வந்து ஒரு தூரம் ஒன்று இல்லை தானே. அப்ப இந்த புள்ளியில சி பற்றிய விசை திருப்பம் ஒன்று இல்லை. அப்ப ரெண்டு விசை திருப்பங்களும் சமனா இருக்கணும். இது 0, இது இந்த பக்கம், இந்த எதிரெதிர் திசைகளை. அப்ப ஏபிசி ஆகிய விசைகளால் ஏற்படும் விசை திருப்பம் கூட்டுத்தொகை 0 ஆகும். மூன்றாவதும் சரி. ஏகமாபி ஆகிய விசைகளின் விளையுள் அவ்விரு விசைகளுக்கு இடையேயான ஒரு திசையில் தொழிற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4வது இதுல கொடுத்த ஆன்சரை பொறுத்தவரையில 18வதுக்கு அதை கொஞ்சம் செக் பண்ணி கொண்டது. 18க்கு 1 முதலாவது ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஏபி ஆகிய விசைகளின் விளைவில் சிக்கு சமனாகும். ஏ கமா பி ஆகிய விசைகளின் விளைவில் சிக்கு சமம். அது சரியா தான் வரணும், இப்படி யாருக்கும் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஆன்சர் நம்ம செக் பண்ணி கொள்வோம். இதுல நம்ம பார்ப்போம், இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் விளையுள் அவ்விரு விசைகளுக்கும் இடையேயான ஒரு திசையில் தொழிற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது நம்ம சமாந்தரமற்ற 3 விசைகள் ஞாபகம் இருக்கா? சமாந்தரமற்ற விசைகள் 3 விசைகள் பார்ப்போம். அந்த நேரத்துல தொழிற்படுகின்ற 2 விசைகளோட விளையுள் விசையை நம்ம சொல்லும் போதுதான், இப்ப இது வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம பின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல இந்த 2 விசைகளுக்கு விளைவுள் எங்க இருக்கும்டா? இந்த 2 விசைகளுக்கு இடையிலான ஒரு திசையில தான் இதனுடைய விளைவுள் விசை இருக்கும். அப்படித்தான் நாங்க அந்த சமாந்தர மற்ற விசைகளுக்கு படிக்கிறோம். சமாந்தரமான விசைகளுக்கு இந்த 2 விசைகளுக்கு இடைப்பட்ட ஒரு திசையில இருக்கும்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்ல இயலாது இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஏன் ஏன் அப்படி சொல்லலாம்? இந்த 2 விசையுமே ஒரே திசையில தானே தொழிற்படுது. புள்ளிகள் வித்தியாசப்படுது, பெரிய புள்ளி வித்தியாசப்படுது, ஆனா திசை ரெண்டுமே ஒரே திசை தானே. பாருங்க, ரெண்டுமே நிலை குத்தாக கீழ் நோக்கி. அப்ப இந்த 4வது விடதான் இதுக்கு பிழையான கூற்றாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிள்ளைலாம் அதுல போட்டுக்கிற ஆன்சர்ல போட்டுக்கிறாங்க வந்து 18வதுக்கு 1வது விட அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நாங்க செக் பண்ணி கொள்வோம். இருக்கா எனக்கு படுற அடிப்படையில 4வது விட தான் இந்த 18வதுக்கு பிழையான விடையாக இருக்கணும்ன்றதான் என்ற கருத்து. ரைட். 19வது கேள்விக்கு நாங்க வருவோம். 19வது கேள்விக்கு நாங்க வருவோம். 9 மணி 3 நிமிடம் 20 கேள்விகளோட முடிப்போம். ஏன்னா அப்ப அடுத்த கிளாஸ்ல சொன்னோம் கொஞ்சம் பார்க்கலும் 27வது கேள்வியில இருந்து 20 கேள்வியோட நாங்க முடிப்போம். பதியமுறை இனப்பெருக்கம் மேற்கொள்ளக்கூடிய பூக்குந்தாவர தண்டொன்றின் குறுக்குவட்டின் நுணுகுகாடி தோற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பின்வரும் அட்டவணையில் ABCD ஆகிய கூற்றுகளை கருது. ரைட். இல்ல பெருசா ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. லேசா அந்த கேள்விக்கு விடைக்கு போயிடலாம். அப்படின்னு பாருங்க, இந்த இருக்குது, இது தாவர தண்டில் இருக்கிற கலன்கட்டு இல்லையா? இந்த கலன்கட்டுல மாரிழையம் அப்படிங்கிறவங்க காட்டுக்கிறாங்க. கலன்கட்டுக்கிடையில் இருக்கிற மாரிழையம், கட்டிடை மாரிழையம், அதுக்கு வெளியால உரியம் இருக்குது, உள்ளூர் கால் இருக்குது. இந்த மாரிழையம் எங்க காணப்படும்? இருவித்திலை தாவரத்துல மட்டும்தான் இந்த மாரிழையம் காணப்படும். இந்த மாரிழையம் தான் பிரியிழையம். படிச்சிருப்பாங்க பிரியிழையம். இந்த பிரியிழையம் தான் என்ன செய்யுது? அந்த துணை வளர்ச்சியை தூண்டுது அப்படின்னு படிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த துணை வளர்ச்சியை தூண்டுகின்ற பிரியிழையம் தான் இந்த பிரியிழையம், இந்த மாரிழையம். அப்ப மாரிழையம் இருக்குண்டா அது இருவித்திலை இல்லையா? அது இருவித்திலை, இருவித்திலை. அப்ப பாருங்க, ஏயும் இருவித்திலை, பியும் இருவித்திலை.
சி தந்திருக்காங்க ஒரு வித்திலை தாவரம், டி தந்திருக்காங்க ஒரு வித்திலை தாவரம். ஒட்டுதல் இழைய வளர்ப்பு. நாங்க இந்த சியையும் டியையும் கேன்சல் பண்ணிவிடும், இந்த ரெண்டு விடையையும். காரணம் என்னன்னா ஒரு வித்திலே தாங்க, இது ஒரு வித்திலே அல்ல, இது இருவித்திலை. மாறிலியத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன முடிவு வந்துட்டோம், இது வந்து இருவித்திலை. எனவே சியும் வரா டியும் வராது, ரைட்? சியும் வராது டியும் வராது. சியும் வராது டியும் வராதுண்டா சி வராது, டி வராது, சி வரா டி வராது. என்னை விட ஏபி மாத்திரம். இது ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்படுதா, இளைய வளர்ப்பு பயன்படுத்தப்படுதா, இதை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை, கருத்துல கொள்ளவே இல்லை, ரைட்? ஒட்டுதல் அப்ப இதுல விடைக்கு போயிடலாம், ரைட்? 18 19க்கு முதலாவது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம விடைக்கு போயிடலாம். முதலாவது விட ஏபி மாத்திரம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் விடைய பார்ப்போம். ஒட்டுதல் அப்படிங்கிறது இருவித்திலையில மாத்திரம் தான் செய்வோம், ஒட்டுதல் ஒரு வித்திலையில நடத்துற இல்லை. இளைய வளர்ப்பு என்பது இருவித்திலை தாவரத்திலையும் இளைய வளர்ப்பை மேற்கொள்ள முடியும், ஒரு வித்திலை தாவரத்தின் இளம் தண்டுகள்லையும் இந்த இளைய வளர்ப்பை நாங்க மேற்கொள்ள முடியும். டிஷ்யூ கல்ச்சர் இல்லையா, அந்த கலஸ், அந்த களத்திரி கொண்ட உருவாக்கி அந்த கரட் எல்லாம் செஞ்சோம், அந்த புத்தகத்துல போட்டிருந்தாங்க படம் இல்லையா, ஒரு சிறிய தாவர பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான அந்த தாவரங்களை பெருக்கமடைய செஞ்செடுக்கிறது, தாய் தாவரத்துல முத்திலும் முட்டுறது, அந்த இளைய வளர்ப்பு சொல்றது. அப்ப அது இருவித்திலையும் செய்யலாம், ஒரு வித்திலையும் செய்யலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு வித்திலை இளைய வளர்ப்புன்றது இது எப்படியும் வராது, ஒட்டுதல் ஒரு வித்திலை நடக்கலாது, இது எப்படி வராது, ஒரு வித்திலை இளைய வளர்ப்புன்றது. இந்த இளைய வளர்ப்பு சரியா இருந்தாலும் ஒரு வித்திலை என்றது பிள்ளை, அதனால இந்த விட வராது. எனவே 19வதுக்கு முதலாவது விட. 20வது கேள்விக்கு நாங்க போறோம். இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வியோட முடிக்க பார்ப்போம் இல்லையா, ரைட்? அலுவலகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக. சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை, சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை. சரியா பிள்ளையா? உங்களுக்கு கூட தெரியும் பிள்ளை, நான் லாஸ்ட் கேள்வியில உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. சொல்லுங்க பாப்போம், சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை. சரியா பிள்ளையா? சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை என்ன, சரியா பிள்ளையா? சொல்லுங்க பிள்ளை பாப்போம். சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை. ராங். ஏன்? வை? ஏன் ராங்? என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லை, காரணம் என்னன்னு சொல்லுங்க. ரசம். ரசம் அலுவலகம் அல்ல, ரசம் உலோகம். ரசம் உலோகம், ரசம் உலோகம் மின்னை கடத்தும். கார்பன், கார்பன்ல எந்த வடிவம்? காரியம், ரைட்? கார்பன்ல ஒரு பிரதிருப்ப வடிவமாகிய காரியம் மின்னை கடத்தும். வைரம் மின்னை கடத்தாது, காரியம் மின்னை கடத்தும். எனவே காரியம் மின்னை கடத்துகின்ற காரணத்தினால், காரியம் மின்னை கடத்துகின்ற காரணத்தினால் சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில்லைன்னா பிள்ளை. ஏ பிள்ளை, ஏ பிள்ளை. வேற எதையும் பார்க்க தேவையில்ல பிள்ளை, ஏ பிள்ளை தானே. மேற்படி கூட்டுவல் சரியானது. ஏ வராது, ஏ வராது, ஏ வராது. பிசி மாத்திரம் விடு. கூற்று பியையும் சியை நீங்க வாசிக்கவே இல்லை, கூற்று பியையும் சியை நீங்க வாசிக்கவே இல்லை, விட 3வது. இப்படி நீங்க விடைக்கு போயிடலாம், உங்களுக்கு இது நல்லா கன்ஃபார்மா இருந்தா சரி. இப்ப நம்ம ஒரு இதை பார்ப்போம். என்ன சொல்லுதோ, சகல அலுவலகங்களும் மின்னை கடத்துவதில் பிழை, பங்கீட்டுள்ள பிணைப்புகளையும் அயன்வழி பிணைப்புகளையும் உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும். ரைட், ஓகே. அலுவலகங்கள்ல பங்கீட்டுள்ள பிணைப்பும் இருக்குது, அயன் பிணைப்பும் இருக்குது. சரி. அரைவெப்பநிலை திண்மம், திரவம், வாயு ஆகிய நிலையில் காணப்படலாம். அரைவெப்பநிலையில அலுவலகங்கள் திண்மமாவும் இருக்கும், திரவமாவும் இருக்கும், வாயுவாவும் இருக்கும். அரைவெப்பநிலையில திண்மமா இருக்கிறதுக்கு நாங்க சொல்லலாம், உதாரணமாக ஒரு கந்தகத்தை சொல்லலாம். அரைவெப்பநிலையில் திரவமா இருக்கின்ற ஒரு அலுவலகத்துக்கு நாங்க உதாரணமா புரோமினை சொல்லலாம். கேள்விப்பட்டீங்களா? புரோமின், அயடின், புரோமின், ரைட்? 7ஆம் கூட்டத்துல புளோரின், குளோரின், புரோமின், அதுக்குள்ள வர புரோமின். இந்த புரோமின்ன்றது வந்து ஒரு அலுலோகம், ஆனா அவர் ஒரு திரவம். அவர் புரோமின் வந்து திரவமா இருக்கும்.
அது மாதிரி வாயு, ரைட், ஹைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு எல்லாம் அலுலோகங்கள், ஆனா வாயுக்களா இருக்கு. ஆகவே எது எது சரி? சிஎம் சரி, சிஎம் சரி. ஓகே, அப்ப இந்த 20வது கேள்விக்கு நாங்க பிசி மாத்திரம் சரி என்ற இந்த விடைக்கு நாங்க போகலும். ஆகவே 20 கேள்விகளை நாங்க பார்த்திருக்கிறோம். 20வது கேள்விக்கு பிசி மாத்திரம் சரின்றதான் விடை. ரைட், இதோட நாங்க இன்றைய நாள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ள போறோம். பிள்ளைகள் சொல்லுங்க உங்களோட ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள். சி கார்பன் மின்னை கடத்துமோ? கார்பன் பொதுவா சொல்லக்கூடாது, கார்பன்ல காரியம் கடத்தும் சொல்லணும் இல்லையா? ஏன்னா வைரமும் கார்பன் தானே, வைரமும் கார்பன் தான், வைரம் கடத்தாது, எனவே காரியம் கடத்தும் சொல்லணும். சொல்லுங்க, ஏதாவது டவுட்கள் கேட்க இருந்தா நம்ம சொல்ல இருந்தா சொல்லுங்க. நாங்க அடுத்த விடைக்கு போப்போம். அடுத்த விடைன்னா அந்த பேப்பரை நிறைவு செய்ய போறோம். இன்றைய நாள் வகுப்பை கருத்தரங்க இதோட முடிக்க போறோம். நல்லா இருந்துச்சு. ஜசாக்கல்லா ஹைர், ஜசாக்கல்லா ஹைர் சார், கிளாஸ் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில நான் ஸ்மார்ட் போர்டில் தான் ஃபுல்லா கொண்டு போக பார்த்தேன். நான் கொஞ்சம் இந்த என்ன சார் உயிரோட்டமா கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போன் வந்து இடையில இந்த ஜூம் இதுக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, ஹீட் ஆகி இடையில கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் உடனடியா லேப்புக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டருக்கு மாத்தினேன். சரி, ஓகே, ஜசாக்கமுல்லா ஹைர், பாரக்கல்லா. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப? நல்லா இருந்துச்சு, ஜசாக்கல்லா ஹைர், ஜசாக்கல்லா ஹைர் யூஸ்ஃபுல்லி, நல்லா. ரைட், ஏதாவது குறைபாடுகள் இருந்தா சொல்லுங்க பிள்ளைகள். ஏதாவது இதுல கொடுத்த ஆன்சர்ல ஒரு ஆன்சரை நான் மாறி சொல்லிருக்கிறேன். ரைட், 18வது கேள்விக்கான ஆன்சரை செக் பண்ணுங்க. அந்த ஆன்சர் யாரு போட்டாங்க கொடுத்தாங்க நமக்கு தெரியல. சம்டைம் நான் சொன்னதும் பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அறிஞ்ச வகையில அதுக்கு அந்த கேள்விக்கு அதுதான் பிள்ளையா கொடுப்போம். ரைட், வேற எதுவும் இருந்தால் குறைபாடுகள் ஒன்றும் இல்லை. ஜசாக்கல்லா ஹைர். ரைட், இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லம். இன்றைய நாள் இதோட நிறைவு செய்ய வேண்டி இருக்குது. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க டீம், உங்களோட டீம் இல்லையா, எடுக்கலாவ டீம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்கன்னா நாங்க இந்த பேப்பரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயா நடக்கிற கிளாஸஸ். அப்ப இந்த பாக்கியம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக நீங்களும் உங்களோட ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பீங்களோ தெரியாது, அடுத்த கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லி ஷேர் பண்ணி அவங்களையும் இணைஞ்சு கொள்ள சொல்லி சொல்லுங்க. அப்ப எங்க அட்மின் இருக்கிறாரா? நாங்க கிளாஸ் முடிப்போமா? அப்ப சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப நாங்க இன்றைய நாள் வகுப்பை இத்தோட நிறைவு செஞ்சு கொள்வோம். தேங்க்யூ சோ மச். ஜசாக்குமுல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குட் நைட்.